ஓம். ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் இன்றைய சிந்தனையாக திருதராஷ்டிரர் காலம் கடந்த ஒரு சுய பரிசோதனை என்ற தலைப்பில் நம்முடைய சாய்ராம் ஐயா அவர்கள் சிந்திக்க உள்ளார்கள். சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நம்முடைய டாக்டர் ஐயாவை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி சார். இன்றைய prayer song is going to be on Lord Krishna, that is Kannan. Very popular, well-known song. Lyrics by பேரறிஞர் ராஜாஜி அவர்கள். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உனை மறையோதும் ஞானிகள் மட்டுமே காண்பார், என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதாம், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா, கலினாருக்கு இறங்கி கலிலே இறங்கி சிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா, கலினாருக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாதும் மறுக்காத மலையப்பா, யாதும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை, என்றும் இருந்திட எது குறை எனக்கு, என்றும் இருந்திட எது குறை எனக்கு, ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்து சாய்ராமன் அவர்களே தங்களுடைய சிந்தனையை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய ஆசிரியர் அவர்களுக்கும் இணையத்தின் வழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள்.
அற்புதமான முறையிலே குறை ஒன்றும் இல்லை என்று இறை துதி செய்து கண்ணனை நம் முன் காட்டி நம்மை மகிழ்வித்த டாக்டர் ஐயா அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கங்களும் நன்றிகளும் பல கோடி. பாரதத்தின் பெருமைமிக்க இதிகாச நூல் மகாபாரதத்திலிருந்து சிற்சில பகுதிகளை இந்த சபையிலே சிந்திக்க ஆசிரியரின் ஆசியும் அனுமதியும் எனக்கு கெட்டியிருப்பது அவர் என் மேல் கொண்டுள்ள அன்பை குறிக்கின்றது. மகாபாரத கதை தோன்றிய கதையும் பாண்டவர்கள் பிறந்த கதையும் பீஷ்மரை பற்றியும் நாம் முன்பு சிந்தித்தோம். கடந்த மாதம் நக்ஷனை பற்றியும் யயாதி பற்றியும் சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிட்டியிருந்தது. இன்றைய சிந்தனையிலே திருதராஷ்டிர மன்னன் போர் முடித்து பாண்டவர் பக்கம் வெற்றி என அறிந்தபின் தன் நண்பனும் மந்திரியுமான சஞ்சயனிடம் தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியதை ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிட்டு மன்னன் திருதராஷ்டிர மன்னன் தன் பக்கம் வெற்றி கிட்டாது என்று தான் அறிந்து கொண்ட நிகழ்வுகளை எல்லாம் மகாபாரதம் நூலின் தொடக்கத்திலேயே முதல் பருவமான ஆதி பருவத்திலே முதல் அத்தியாயத்திலே அனுக்கிரமணிகா பருவத்தில் வெகு சுருக்கமாக எடுத்துரைக்கின்றது. அறியத்தக்க நீதிகளும் பாடங்களும் எண்ணிக்கையிலே மிகுந்து காணப்படக்கூடிய மகாபாரத கடலிலே நாம் கால் வைக்க நம் முன்னே முதலில் தெரிவது ஜனமேஜய மன்னனும் அவன் தந்தை பரீட்சித்து மன்னன் இறந்த கதையும் ஜனமேஜயன் செய்த சர்ப்ப யாகமும். சற்றே உட்செல்ல பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரு பக்கம் 5 மறுபக்கம் 100 பேரும் அவர்களுடைய தந்தையாராய் பாண்டுவும் திருதராஷ்டிர மன்னனும். போரை வியாசர் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியாதா என்ற பின்னாளிலே ஜனமேஜயன் எழுப்பக்கூடிய ஒரு கேள்விக்கு வியாசர் வெகு அழகாய் தரக்கூடிய ஒரே ஒரு பதில் விதி என்பது மிகவும் வலியது என்பது. என்னதான் விதி வலியது என்று சொன்னாலும் விதியானது செயல்பட ஒரு செயல் அல்லது ஒரு வினை நிகழ்ந்தே ஆக வேண்டும். இறை அருள் உடனோ அல்லது குருவினுடைய அருள் உடனோ அல்லது மன்னனாய் ஆட்சி செய்பவன் அறிவில் சிறந்த மந்திரிகள் தன் உடன் இருக்கும் பொருட்டு அவர்களுடைய அறிவுரையின் மூலமாகவோ தான் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செம்மையாக மாற்றுவானே. ஆனால் விதியின் விளைவு சற்று ஏற்கத்தக்கதாய் மாறி இருக்கவும் வாய்ப்பு உண்டு என்பதை நமது புராணங்கள் சிற்சில சான்றுகள் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நம்பித்தான் ஆக வேண்டும். நமக்கு ஊக்கமளிக்கக்கூடிய புராணங்கள், விதியை மாற்றவல்ல புராணங்கள் நமக்கு பகிரக்கூடிய சான்றுகள் சிலவற்றையும் நாம் சற்றே நம் நினைவில் கொள்ளலாம். ஒன்று, இறை அருள் பெற்ற மார்க்கண்டேயன் விதியை மாற்றினார், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இரண்டாவது சான்றாக சாவித்திரி தன்னுடைய முயற்சியிலே சத்தியவானை மீண்டு எழச் செய்தாள். அனைத்தையும் அறிந்தும் நம் செயலிலே கொள்ள வேண்டிய மாற்றங்களை கொள்ளாமல், சரியான யுக்திகளை கையாளாமல், அனைத்துமே விதியின் வழி என்று விதியின் மேல் பழி போடாமல் வாழ்வை சரியான சுய பரிசோதனை மூலமாக மாற்றியமைக்க மகாபாரதம் நமக்கு வழிகாட்டுகின்றது. சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு என்று ஏதேனும் காலம் வரையறுக்கப்பட்டுள்ளதா? எவ்வளவு கால இடைவெளியிலே ஒருவர் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டால், தனிப்பட்ட ஒவ்வொருவரும் அவரவர்கள் கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்தின் அடிப்படையிலே எந்த அளவு உயரமான லட்சியத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களது லட்சியம் விண்தொட்டு இருக்கக்கூடிய அமைப்பாய் இருந்தால், தன்னுடைய வாழ்விலே அந்த லட்சியத்தை அடைவதற்காக, வாழ்விலே வெற்றி பெறுவதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய சுய பரிசோதனையானது அன்றன்றோ அன்றன்று இரவோ அல்லது ஒரு செயல் செய்து முடித்த பிறகோ அல்லது தான் எடுத்துக்கொண்ட செயலிலே தாங்கள் முதலிலே கண்ட வெற்றியை கொண்டாடுவதற்கு முன்பாகவோ அல்லது வெகு குறைந்தபட்சமாக
முதல் தோல்வியை எப்பொழுது ஒருவர் சந்திக்கின்றாரோ அப்பொழுதாவது அந்த நிமிடம் முதலாவது சுய பரிசோதனையை தொடர வேண்டும் என்பது மகாபாரதம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு பாடம் அல்லது வழி. எப்படி என்பதை மன்னன் திருதராஷ்டிரனை நம் மனத்தில் நிறுத்தி இந்த சிந்தனையை மேலும் தொடரலாம். தவறுகள் சுய பரிசோதனையின் மூலம் திருத்தப்படலாம், செயல்முறைகள் மாற்றப்படலாம், போராயிருந்தால் போர் தந்திரம் மாற்றி அமைக்கப்படலாம், வாழ்வாயிருந்தால் உறவுகள் மேம்பட தவறுகளுக்கு மன்னிப்பு கோரலாம், தவறியவர்களையும் மன்னிக்கலாம், மகிழ்ச்சியை நோக்கி பயணப்படுவது எவ்வளவு சாத்தியமோ தெரியாது, வேதனைகளை மறக்க குறைந்தபட்சமாய் சுய பரிசோதனை நமக்கு சற்றே வழிகாட்டும். நாம் செய்த தவறுகளுக்காய் நாம் வருந்தி நம் தவறுகளை சீர் செய்து கொள்ள ஒரு வழியை நமக்கு அது காட்டும். நம்முடைய இன்றைய தலைப்பு மகாபாரதம் பற்றி திருதராஷ்டிர மன்னனின் காலம் கடந்த சுய பரிசோதனையினை பற்றி. ஒருவர் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எவற்றையெல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை மகாபாரதம் நமக்கு சொல்கின்றது. இதற்கு நேர் எதிராய் ஆந்தி கான்ட்ரா என்று நாம் அன்றாட வாழ்விலே உபயோகிக்கின்றோமே ஒரு சொல், அதன் அடிப்படையிலே ஒருவர் நிலையாய் தன்னுடைய செயல்பாட்டில் தர்மமாய் வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம். இறைவனும் கூட உடன் நின்றிருந்து வழிகாட்டி நமக்கு வெற்றி பெற அருள் புரிவான் என்பதும் கூட நமக்கு மகாபாரதம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். கண்ணன் பாண்டவர்களுக்கு வழிகாட்டி உடன் நின்று உதவியதை நமக்கு எடுத்துச் சொல்லும் பாடம் மகாபாரதம் நமக்கு புகட்டும் பாடம். ஏன் சுய பரிசோதனை என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்புவோமே, ஆனால் ஒருவர் தனது பலம் மற்றும் பலவீனங்களை தெரிந்து கொள்ள முடியும். இலக்குகளை அடைய தங்களது கடந்த கால செயல்பாடுகளையும் அவற்றின் முன்னேற்றத்தையோ அவற்றில் உண்டாயிருந்த குறைகளை பற்றியோ ஆராய்ந்து அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்திறனை சற்றே மேம்படுத்தவோ தேவை என்று சொன்னால் அதை மாற்றி அமைக்கவோ சுய பரிசோதனை பெரிய அளவிலே உதவலாம். பலருடன் பழகி வரக்கூடிய வேளையிலே மற்றவர்களின் உற்றவர்களின் ஒருவேளை எதிராளிகள் என்று நாம் சிலரை கருதினால் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றின் மூலம் நாம் சற்றே தெளிவு பெற்று உறவுகளை சீரமைக்க சுய பரிசோதனை உதவலாம். தற்போதைய மேலாண்மை கல்வியிலே ஒரு மேட்ரிக்ஸ் என்பதாய் வெகு விமர்சையாக சொல்லிக்கொண்டே செல்கின்றார்கள். தற்காலத்திலே வெகு முக்கியமாக வர்த்தக முதுநிலை கல்வியிலே இது பற்றிய பாடமானது பெரிய அளவிலே பேசப்படுகின்றது. நான் என்னை முழுவதும் அறிவேன், என்னுடைய எதிராளி பற்றியும் முழுவதும் அறிவேன். ஒருவேளை வியாபார தந்திரத்திற்கு என்று உண்டான ஒரு ஸ்டேட்மெண்டாக இது இருந்திருக்கலாம். இரண்டாவது, நான் என்னை பற்றி முழுதும் அறிவேன், எதிராளியை பற்றி அறிய மாட்டேன். நம்முடைய பலங்கள் தெரிந்து எதிராளியின் ஸ்ட்ராட்டஜிஸ் என்பது நமக்கு தெரியாமல் போனால் நாம் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு உண்டான இரண்டாவது அணி இது என்று கொள்ளலாம். நான் என்னை பற்றியோ என்னுடைய பலத்தை பற்றியும் முழுமையாக அறிய மாட்டேன், ஆனால் எதிராளி பற்றி முழுமையாக அறிவேன். வியாபாரத்திலே வெகு முக்கியமான ஒன்று இது தற்காலத்திலே என்று சொன்னால், அக்காலத்திலே மன்னவர்கள் அரசர்கள் தங்களை தாங்கள் எந்த அளவு புரிந்து கொண்டார்களோ தெரியாது. எதிராளிகளின் பலத்தை அதிமுக்கியமாக அவர்கள் அறிந்து கொள்ள சாரணர்கள் ஒற்றர்கள் வைத்திருந்தார்கள். எதிராளியின் பலத்தை முழுமையாக தாங்கள் தெரிந்து கொள்ள எத்தகைய நடவடிக்கை வேண்டுமோ அத்தகைய நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். நான்காவது அணி இந்த மேட்ரிக்ஸிலே நான்காவது நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், என்னை பற்றியும் நான் முழுமையாக அறிய மாட்டேன், எதிராளியை பற்றியும் நான் முழுமையாக அறிய மாட்டேன். மிகவும் கவலைக்குரிய மிகவும் வேதனைக்குரிய ஆபத்தான ஒரு கட்டத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டிய நேரம் இது. உடனடியாக சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய காலமும் கூட. நாம் செய்யக்கூடிய சுய பரிசோதனையானது நம் அணியிலே நாம் எந்த பகுதியில் உள்ளோம் என்பதை பொறுத்தே நம்முடைய திட்டங்களும் அதன் மாற்றி அமைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்கின்றார்களே அதுவோ அல்லது தற்காலிக உடன்பாடாக சிற்சில டாக்டிஸ் என்பது போன்ற சிலவற்றை நாம் கடைபிடிக்க இந்த சுய பரிசோதனை நமக்கு
பேரளவில் உதவும். சாதாரணமாய் இருக்கக்கூடிய நமக்கே இத்தகைய ஒரு சுய பரிசோதனை தேவை என்று சொன்னால், மன்னனாய் இருந்து அகில பாரதத்தையும் தன்னுடைய கொடையின் கீழ் கொண்டு ஆண்டு கொண்டிருந்த வெகு சிறப்பான மன்னன் தன்னை பற்றியும் அறிந்திருந்தான், தன்னுடைய பக்கப்படை பற்றியும் முழுதும் அறிந்திருந்தான், அவர்களுடைய பலம் பற்றியும் முழுதும் அறிந்திருந்தான். தன்னுடைய நிலையிலே தான் சிறப்பான உணர்தலையும் கொண்டிருந்தான். எதிராளிகள் பற்றிய அவர்களுடைய பலம் பற்றிய தகவலும் அவனுக்கு சாரணர்கள் மூலமாகவோ மந்திரிகள் மூலமாகவோ அவ்வப்பொழுது செய்திகள் கெட்டித்தான் இருந்திருந்தன. எதிராளியின் பலம் பற்றி, பாண்டவர்கள் பலம் பற்றியும், அவர்களை வழிநடத்தும் கண்ணன் இறைவன் என்பது பற்றியும் முழுதும் உணர்ந்த திருதராஷ்டிரன் கண்மூடித்தனமான பாசத்தின் விளைவாய், பெற்ற மான்களின் மேல் கொண்டிருந்த பாசத்தின் விளைவாய் அனைத்தையும் இழந்தே போனான். தம் பிள்ளைகள் பற்றியும் பாண்டவர்கள் பற்றியும் தம் அமைச்சரவை சொல்லும் நீதிகளின் பலம் உணர்ந்தும் தகாதன மட்டுமே தம் பிள்ளைகள் செய்தார்கள் என்பதை முழுமையாக அறிந்திருந்தும் அவற்றை தடுக்காமல் கண்மூடி வெளிப்புலன் இல்லாத போதும் விழிக்கு விழியாய் மதிக்கு மதியாய் மந்திரிகளும் மூத்தவர்களும் அறிவுரை அன்றாடம் வழங்கி கொண்டிருக்க அவை அனைத்தையும் ஏற்க மறுத்த மன்னன் திருதராஷ்டிரன். ஏன் ஏற்க மறுத்தான்? பிள்ளை மேல் கொண்டிருந்த பாசமா, அல்லது இதற்கு மேலும் சொன்னால் இவன் மாறுவானா என்ற எண்ணமா நமக்கு தெரியாது. ஆனால் அனைத்தையும் இழந்து தோல்வியின் கோரத்தை அடைந்த இழப்பை பார்த்து கதறிய கதறலின் வெளிப்பாடுதான் நாம் இன்று நம்முடைய சிந்தனையிலே பார்க்கக்கூடிய விஷயங்கள். தக்க நேரத்திலே தான் செய்ய வேண்டியிருந்த சுய பரிசோதனையை செய்ய தவறியதன் விளைவு, அல்லது செய்திருந்தாலும் தவறுகள் உணர்ந்து சரியான பாதையிலே பயணப்பட முயற்சிக்காததன் விளைவு உற்ற தோழனான சஞ்சயனிடம் மன்னன் புலம்பிய புலம்பல்களின் சிற்சில துளிகள் நம்முடைய சிந்தனைக்காக என்று. திருதராஷ்டிர மன்னன் சஞ்சயனிடம் கூறி வருந்திய செய்திகள் மகாபாரதம் தொடக்கத்திலேயே நமக்கு காண்பிக்கின்றது என்று கண்டோம். பதிப்பகத்தார் விட்டு சென்றவையோ, அல்லது திருதராஷ்டிரன் உணர்வின் உச்சத்தில் நம் ஊகத்திற்காய் சிலவற்றை விட்டு சென்றானோ தெரியாது. பதிப்பகத்தார் அச்சடித்த சில விஷயங்களை தவிர மற்ற சிலவும் நம் மனத்தில் தோன்றத்தான் செய்கின்றன. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரதத்தின் போது எத்தனை வயது என்று பார்ப்போமே. ஆனால் திருதராஷ்டிர மன்னன் வயதை நாம் ஊகமாய் அறிந்து கொள்ளலாம். எத்தனை ஆண்டுகால நினைவுகளை அவன் தன்னுடைய மனத்தில் வைத்து தனது எத்தகைய வயதில் எத்தகைய தோல்வியை சந்தித்த பின் தன்னுடைய நண்பனிடம், தன்னுடைய மந்திரியிடம் கொட்டி தீர்க்கின்றான் என்பது நமக்கு வியப்பை மட்டுமல்ல, வருத்தத்தையும் வேதனையையும் சேர்த்தே வழங்குகின்றது. எந்த ஒரு காலத்தில் எந்த ஒரு சுய பரிசோதனை மூலமாக சிற்சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாமோ அல்லது செம்மையாக்கி இருக்கலாமோ, அவை அனைத்தையும் செய்யாது இருந்ததன் பலன் 90-95 ஆண்டு காலங்களிலே திருதராஷ்டிர மன்னன் புலம்பிய புலம்பல். எப்படி 95 வயது என்பதை சற்றே கண்டுவிட்டு மேலே தொடர்வோம். பாண்டுராஜன் கானகத்திலே மறைந்து போகின்றான். பாண்டுராஜன் மறைவிற்கு பின் பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் வந்து அடைகின்றார்கள். அஸ்தினாபுரம் வந்த நேரத்திலே தர்மபுத்திரருடைய வயது 16, ஓராண்டு இளையவனான பீமனுக்கு வயது 15, அர்ஜுனனுக்கு வயது 14, நகுல சகாதேவர்களுக்கு வயது 13. துரியோதனர்களுடன் அவர்கள் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலங்கள். துரியோதனுடைய சூழ்ச்சியின் காரணமாக வாரணாவதத்திற்கு திருதராஷ்டிர மன்னனால் அனுப்பி வைக்கப்பட்ட பாண்டவர்கள் வாரணாவதத்திலே தங்கியிருந்த காலங்கள் 6 மாத காலங்கள். சிற்சில பதிப்புகள் ஓராண்டு என்றும் கூறுகின்றன. வாரணாவதத்திலிருந்து தப்பிய பாண்டவர்கள் அங்கிருந்து ஏகச்சக்கரா நகரம் சென்று காடுகள், மலைகள், பல்வேறு தேசங்கள் சுற்றி திரிந்து ஒரு குயவனுடைய வீட்டிலே அவர்கள் வாழ்ந்திருந்த காலம் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள். அதன் பின் பாஞ்சால ராஜனுடைய அரண்மனையிலே திரௌபதியின் சுயம்பரத்திற்கு பின்பு, அவளை மணந்த பின்பு அவர்கள் அங்கு தங்கியிருந்த காலம் கிட்டத்தட்ட 1 ஆண்டு. அதன் பின் மன்னன் திருதராஷ்டிரன் அனைத்தையும்
அறிந்தபின் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ அல்லது தன் நாட்டு மக்களின் ஏச்சு பேச்சிற்கு ஆளாக வேண்டாம் என்ற ஒரு நிலையிலோ பாண்டவர்களை தன் பக்கம் தன் நாடு வரும்படி திருதராஷ்டிர மன்னன் அழைக்க மீண்டும் துரியோதனாதிகளுடன் அவர்கள் வாசம் செய்தது 5 ஆண்டு காலங்கள். அதன் பின்பு துரியோதனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவோ அல்லது துரியோதனனுடைய ஆணை என்று நாம் கொள்ளலாமா தெரியாது. மன்னனா இருந்த திருதராஷ்டிரன் துரியோதனன் பேச்சை கேட்டு நடந்தான். பாண்டவர்களுக்கு என்று இந்திரபிரஸ்தம் வழங்கப்பட்டது. காடாய் இருந்தது நாடாய் மாறிப்போனது. அங்கே அவர்கள் வாசம் செய்தது கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்கள். இந்த நேரத்திலே, இத்தனை ஆண்டு காலத்திலே தர்மபுத்திரனுடைய வயது 59 வயது 6 மாதங்கள் அல்லது சிற்சில புத்தகங்களின் அடிப்படையிலே 60 ஆண்டு காலங்கள். இந்த நிலையிலே தான் துரியோதனன் பாண்டவர்களை தன்னுடைய மாளிகைக்கு அழைத்து சூது செய்கின்றான். சூதாட்டத்திலே பாண்டவர்கள் தங்களுடைய நாடு நகரம் அனைத்தையும் இழந்து போக வனவாசம் மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்கள். அப்பொழுது தர்மருக்கு வயது 72 வயதுகள் கடந்த பின் எத்தனை கஷ்டம். அவரை விட ஓராண்டு சிறிய பீமன், பீமனை விட ஓராண்டு சிறிய அர்ஜுனன், அர்ஜுனனை விட ஓராண்டு சிறிய நகுல சகாதேவர்கள், இவர்கள் அனைவரும் 72 ஆண்டு நிறைவு பெற்ற தர்மனுக்கு பின்னால் ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசம் செய்தார்கள். வம்சத்தின் தொடர்ச்சியில் தர்மபுத்திரர் அனைவருக்குமே மூத்தவர். தர்மபுத்திரருக்கும் மூத்தவன் கர்ணன். பீமனை விட ஒரு நாள் மூத்தவன் துரியோதனன். பாண்டு மன்னன் கிந்தம மகரிஷியின் சாபத்தால் இறந்து விடுகின்றான். போரின் போது துரியோதனனுக்கு 72 வயது என்று கொள்வேமே. ஆனால் திருதராஷ்டிர மன்னனுக்கு குறைந்தபட்சம் 20 அல்லது 25 ஆண்டுகளாவது துரியோதனனை விட திருதராஷ்டிரனை விட பெரியவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த கணக்கீட்டின்படி திருதராஷ்டிரனுடைய வயது 92 முதல் 96 அல்லது 97 இருந்திருக்கலாம். கர்ணன் தர்மரை விட பல்லாண்டுகள் மூத்தவன் என்பதை முன்பே கண்டோம். வெற்றி பெற்ற பாண்டவர்கள் ஆட்சி செய்தது 36 ஆண்டு காலங்கள். தர்மர் சொர்க்கம் செல்லும் பொழுது அவருடைய வயது 108. பாண்டவர்கள் வெற்றி பெற்ற பின் 92 அல்லது 96 வயது நிரம்பிய திருதராஷ்டிரன் பாண்டவர்களுடைய அரண்மனையிலே அவர்களுடன் வசித்தது கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலங்கள். அதன் பின் திருதராஷ்டிர மன்னன் வானப்பிரஸ்தம் சென்றதும் உயிர் துறந்ததும் நாம் அறிந்த கதை. தங்கள் பக்கம், அதாவது கௌரவர்களுடைய பக்கத்திலே, துரியோதனனுடைய பக்கத்திலே ஜெயம் என்பது கிடைக்காது என்பதை பாண்டவர்கள் செய்த ஒவ்வொரு செயலின் மூலமாகவும் தானாகவோ அல்லது பிற்காலத்திலே சஞ்சயன் மூலமாகவோ அறிந்த திருதராஷ்டிர மன்னன் தன் பக்க தோல்விக்கான காரணங்களை பட்டியலிட்டு சொல்கின்றான். அவன் கூறக்கூடிய அந்த பட்டியலை பற்றி மட்டுமே நாம் சிந்திப்போமே. ஆனால் மகாபாரத கதையின் பெரும்பகுதியை நாம் அறிந்து கொள்ள நிச்சயமாக ஒரு வாய்ப்பு உண்டு. ஒவ்வொன்றாய் திருதராஷ்டிரன் சொல்லும் செய்திகளுக்குள் நம் சிந்தனை செலுத்த வேண்டிய நேரம் இது. தர்மபுத்திரரிடம் விடைபெற்று கானகம் செல்ல உறுதியாயிருந்த திருதராஷ்டிரன் தர்மன் அனுமதி அளித்தால், காடு செல்ல அனுமதி அளித்தால் மட்டுமே உணவு உட்கொள்வேன் என்று வைராக்கியம் காட்டுகின்றான். வேறு வழியே இன்றி பெரிய தந்தையை அவருடைய ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே திருதராஷ்டிரன் கோரிக்கைக்கு தர்மபுத்திரன் சரி என்று சொல்ல, அதன் பின் உணவினை உள்ளும் திருதராஷ்டிரன் மட்டும் ஒருவேளை தன்னுடைய ஆட்சியிலே தனக்கு கீழே இருந்த துரியோதனனிடமும் கூட சிற்சில வைராக்கியங்களை காட்டியிருந்தால் இந்த மகாபாரத போர் இப்படி ஒரு பேரழிவை உண்டாக்கி இருக்குமா என்பது கேள்விக்குரியே. கிட்டத்தட்ட 110, 115 வயதுகளிலே தான் காட்டிய வைராக்கியத்தை தன் பிள்ளை துரியோதனிடம் சற்று காட்டியிருந்தால் இந்த பேரழிவு நிச்சயமாக குறைக்கப்பட்டிருக்கலாம் என்பது மகாபாரதத்தின் பக்கங்களை புரட்டும் போது நம் மனதிலே சற்றே அலையலையாக வந்து செல்லக்கூடிய எண்ணங்கள் இவையெல்லாம். எப்படிப்பட்ட மந்திரி சபை கொண்டவன்? உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் நாம் சிந்தித்து விட்டு மேலே தொடர்வோம். சௌப்திக பர்வம். கோட்டான் காட்டிய வழிபற்றி அஸ்வத்தாமன் கிருபரிடமும் கிருதவர்மாவிடமும் கபடமான முறையிலே யுத்தம் செய்தால் அன்றி பாண்டவர்களை நியாயமான வழியிலே நிச்சயமாக கொல்ல முடியாது, அவர்களை
வெல்ல முடியாது என்று அஸ்வத்தாமன் சொல்ல, கிருபாகணவர் எத்தகைய ஒரு சூழ்நிலை, அனைவருமே மாண்டு போய்விட்டார்கள். இந்த கௌரவர்களுடைய பக்கத்திலே எஞ்சி இருந்தவர்கள் 3 மட்டுமே, கிருபர், கிருதவர்மா மற்றும் அஸ்வத்தாமன். யூசு பாண்டவர்கள் பக்கம் மாறி சென்று விடுகின்றான். அதனால் அவனை கௌரவர்களாகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை புத்தகம். பாண்டவர்கள் பக்கத்தில் எஞ்சியிருந்தவர்களால் ஒருவனாகவும் யூசுவை அவர்கள் கொள்ளவில்லை. பாண்டவர்கள் பக்கத்திலே கூட மிஞ்சியிருந்தவர்கள் மொத்தத்திலே பாண்டவர்கள் 5, கண்ணன் மற்றும் சாத்தியாகி 7 மட்டுமே. இத்தகைய சூழ்நிலையிலே அடர்ந்த வனத்திலே இருளிலே 3 தங்கியிருந்த அந்த நேரத்திலே கூட மதி மந்திரியான கிருபர் அதி அற்புதமாக தன்னுடைய கருத்தை சொல்லி அஸ்வத்தாமனுடைய மனத்தை சற்றே தெளிவிக்க முயற்சி செய்கின்றார். எப்படியெல்லாம் முயற்சி செய்கின்றார் என்பதை அவர் வாயிலாக நாம் காண்போம். கிருபர் தன்னுடைய எண்ண தெளிவை அஸ்வத்தாமனுக்கு சொல்லக்கூடிய அந்த வேளையிலே விதியினை பற்றியும் முயற்சியினுடைய பயனை பற்றியும் பெரிய அளவிலே பேசுகின்றார். விதியின் பயன், முயற்சியின் பயன், 2 சக்திகளுக்கும் உட்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய இயக்கத்தை தொடங்குகின்றான். அடுத்தபடியாக மனித வாழ்வை நிச்சயம் செய்வது இந்த 2 சக்திகளே. ஒன்று மனிதனின் முயற்சி, 2வது விதியின் பயன். 3வதாக விதியினால் மட்டுமே காரியங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடந்து முடிவது என்பது இல்லை. அதாவது மனித முயற்சி இல்லை என்று சொன்னால் விதி தன்னுடைய காரியத்தை அனைத்து நேரங்களிலுமே செய்து முடிக்க முடியாது என்பது இதனுடைய கருத்து. அடுத்ததாக அதேபோல் மனித முயற்சியால் மட்டுமே காரியங்கள் சாதிக்கப்படவும் முடியாது. விதி, முயற்சி இந்த 2ம் கைகூடும் போதுதான் ஒரு காரியம் நிறைவேறுகின்றது. விதி சாதகமாக இருந்தும் கூட மனித முயற்சி இல்லை என்றால் ஒரு பயனும் கிட்டப்போவது இல்லை. சில சமயங்களிலே மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டு நின்று விதி தானாகவே ஒரு காரியத்தை செய்யும் என்பது ஓரளவு உண்மைதான் என்றாலும் கூட அத்தகைய காலமோ அத்தகைய நேரமோ எது என்பதை அறிய முடியாத மனிதன் விதியின் கைகளிலே தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டு முயற்சி செய்யாமல் இருக்க கூடாது என்பது பண்டிதர்கள் கூறக்கூடிய கருத்து என்று கிருபர் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். விதி உதவாவிட்டால் கடும் முயற்சிகளும் கூட தோற்றே போய்விடலாம். முயற்சியே இல்லை என்று சொன்னால் விதி என்ன உதவினாலும் பயன் இருக்காது என்பது ஒரு அனுபவ பாடம் என்பதாகவும் கிருபர் சொல்கின்றார். பெருமளவு தோல்வி கண்ட பிறகும் கூட கிருபர் முயற்சியின் பலனையும் விதியின் வலிமையையும் கோபமுற்று இருந்த அஸ்வத்தாமனிடம் இவ்வளவு தெளிவாக விளக்கினார் என்று சொன்னால் அரண்மனையிலே மன்னனுக்கு எவ்வளவு தெளிவாய் சமாதானம் பற்றியும் போரை தவிர்த்தல் பற்றியும் சொல்லியிருப்பார். அனைத்தையும் கேட்ட திருதராஷ்டிரன் முயற்சிகள் பெரிய அளவிலே ஏதும் செய்யாது விதி என்று அமைது காத்ததன் விளைவு மகாபாரத போர். போருக்கு முன் தூது சென்ற சஞ்சயன் தகவல் தெரிவிக்கும் முன்பாக விதுரன் மூலம் நீதி கேட்டு அறிந்ததும் தூது வந்த கண்ணனின் விஸ்வரூபம் கண்டபின்னும் கூட சமாதானம் ஏற்க மறுத்ததன் விளைவே மகாபாரத போர். அனைத்தையும் இழந்தபின் 45-50 ஆண்டு கால நிகழ்வுகளை கூறிய விதம் புலம்பிய புலம்பல் திருதராஷ்டிரனை மன்னனாய் பார்த்து மந்திரியாய் இருந்து மகிழ்ந்து வந்த சஞ்சயனையும் கூட திருதராஷ்டிர மன்னனை ஒரு சாதாரண மனிதனை போல பாவித்து ஆறுதல் சொல்ல வைத்தது. இவ்வாறு சஞ்சயன் கூட ஒரு மன்னனை மனிதனாய் பார்க்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் திருதராஷ்டிர மன்னன் எத்தகைய ஒரு புலம்பலை புலம்பியிருப்பான் ஒவ்வொன்றாக நாம் காணலாம். திருதராஷ்டிர மன்னனுடைய முதல் புலம்பல் இவ்வாறாக அமைகின்றது. மகாபாரதம் சொல்கின்றது, சஞ்சயனே, அரக்கு மாளிகையிலே இருந்து குந்தியும் பாண்டவர்களும் தப்பியதை நான் எப்போது அறிந்தேனோ அப்போதே ஜெயம் நம் பக்கம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் சஞ்சயனே. அது மட்டுமல்ல, அவர்கள் தப்பிச் செல்வதற்கு உதவியாக விதுரன் இருந்தான் என்பதை நான் எப்போது கேள்விப்பட்டேனோ அப்போதே என்னுடைய தூக்கம் போயிற்று, வெற்றி நமக்கு இல்லை என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் என்று திருதராஷ்டிர மன்னன் கூறுகின்றான். கூறக்கூடிய காலங்கள் எப்பொழுது போர் முடிந்து அனைவரும் இறந்த பிறகு தோல்வி என்பது இவர்கள் பக்கம் உறுதியான பின்பு திருதராஷ்டிரன் கூடக்கூடிய செய்தி இது என்று சொன்னால்
திருதராஷ்டிர மன்னனுக்கு இவர்கள் பாண்டவர்கள் அங்கிருந்து தப்பியது தெரிவதற்கே கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆயிற்று. அதன் பின்பே திருதராஷ்டிர மன்னனுக்கு இந்த செய்தி தெரிகின்றது. அப்போதாவது திருதராஷ்டிர மன்னன் தன்னுடைய செயலை மாற்றி அமைத்து கொண்டு தன்னுடைய மைந்தர்களுக்கு சற்றே அறிவுரை வழங்கியிருக்கலாம், செய்யாதே போனான். அப்படி என்ன ஒரு பெரிய அரக்கு மாளிகை என்று நாம் கேட்போமே. ஆனால் இங்கு சிறிய ஒரு பகுப்பாய்வு அனாலிசிஸ் என்பதை நாம் செய்தே ஆக வேண்டும். பாண்டு மகாராஜன் கானகம் சென்றான். கதை நாம் அனைவரும் அறிந்ததே. வேட்டையாடினான். ஒன்றுடன் ஒன்றாய் இணைந்திருந்த மானின் மேல் அவன் அடித்த அம்பு தைத்தது. மான் மகரிஷியாய் மாறிப்போனது. மகரிஷியாக மாறிய கிந்தமர் பாண்டுவிற்கு சாபம் கொடுத்தார். சாபத்தின் அடிப்படையிலே பாண்டுவினால் பிள்ளைகள் பெற இயலாது. நாடு வந்தான். பாண்டு திருதராஷ்டிரனிடம் அரச பொறுப்பு அனைத்தையும் கொடுத்தான். மீண்டும் கானகம் சென்றான். கானகம் செல்லும் பொழுது தன்னுடைய மனைவியர் இருவரையும் அழைத்து கொண்டே சென்றான். 16 வயது நிரம்பிய காலத்திலே பாண்டு மன்னன் சாபத்தின் தர்மராஜனுக்கு 16 வயது நிரம்பிய அந்த வேளையிலே சாபத்தின் அடிப்படையிலே பாண்டு மன்னன் மறைந்துவிட பாண்டவர்கள் ஐவரும் குந்தியும் அஸ்தினாபுரம் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கிருந்த ரிஷிகளாலும் முனிவர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் அஸ்தினாபுரத்திற்கு வந்தார்கள். அவர்கள் வந்திருந்த அந்த நேரம் முதல் தர்மபுத்திரருக்கும் மற்றவர்களுக்கும் நாட்டு மக்களுடைய நன்மதிப்பு பெருகியே போயிற்று. மக்கள் அனைவரும் திருதராஷ்டிர மன்னனிடம் சொல்லை தனித்தார்கள். ராஜ்ய அபிஷேகம் தர்மபுத்திரருக்கு செய்ய வேண்டும் என்பதாக திருதராஷ்டிர மன்னனுக்கு கவலை பெருகியது. துரியோதனனுக்கோ தூக்கம் முற்றிலுமாக தொலைந்தே போனது. தந்தையிடம் தனையன் தன்னுடைய கவலை சொல்ல எவ்வாறு இந்த கவலையை நீக்குவது என்று அனைவரும் ஆராய்ந்து கொண்டிருந்த நேரத்திலே கணிகர் என்ற ஒருவர் அழைக்கப்பட்டும் கணிகர் சொன்ன கதையும் நாம் அனைவரும் அறிந்ததே. திருதராஷ்டிர மன்னன் ஏன் இப்படி ஒரு பழம்பொலை புலம்புகின்றான் என்று சொன்னால், கணிகர் மூலம் அவர்கள் பெற்ற அந்த நீதி, அவர்களுக்கு நீதி மொத்தத்திலே அநீதி அவ்வளவு வலிமை வாய்ந்தது. அதையும் மீறி பாண்டவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி கேட்ட திருதராஷ்டிரன் சற்றே திகைத்தே போனான். இவர்களை இனிமேல் வெல்வது என்பது இயலாத காரியம் என்பது அவனுடைய மனதிலே பட்டே போயிற்று. கணிகன் சொன்ன கதையும் அநீதியும் மிகவும் சுவாரஸ்யமானவை. நாம் முன்பே ஒரு முறை கண்டிருக்கின்றோம். ஒரு காடு, ஒரு காட்டிலே ஒரு நரி, ஒரு எலி, ஒரு கீரி, ஒரு சென்னாய் மற்றும் ஒரு புலி. புலியானது மான்களை வேட்டையாடி அவற்றை ஜெயிக்க முடியாமல் போக, நரியின் தந்திரத்தின் அடிப்படையிலே எலியானது மான்களின் கால்களிலே சற்றே கடித்து வைக்க, மான்களின் கால்களிலே புண்கள் வர ஓட முடியாமல் மான்கள் தவித்த அந்த நேரத்திலே புலி மானை கொன்று அந்த மாமிசத்தை அனைவரும் புசிக்க இருந்த நேரத்திலே நரி ஒரு உபாயம் செய்தது. அனைவரும் நீராடி வந்த பின் அந்த மாமிசத்தை உண்ணலாமே என்று சொல்ல, களைப்பு நீங்க நீராடி வரலாமே என்று அனைவரும் சென்றார்கள். புலி முதலிலே வந்தது. புலியை பார்த்த நரி சொன்னது, ஒரு வலிமை மிக்கவனை எவ்வாறு கையாள வேண்டும் என்று கணிகர் சொல்லக்கூடிய போதனை இது. புலியை பார்த்து நரி சொன்னது, புலியாரே, நான் சற்றே வருத்தமுடன் இருக்கின்றேன் என்பதை நீங்களும் கண்டு ஏன் என்று கேட்டீர்கள். காரணத்தை சொல்வதற்கு எனக்கு சற்றே தயக்கம் என்று பீடிகை போட்டது. புலி கேட்டது, பரவாயில்லை, நானும் அதை பார்த்தேன், என்ன விஷயம் என்று கேட்க, இந்த எலியானது சொன்னது, புலியாரே, ஒருவேளை நான் மட்டும் இந்த புலிக்கு உதவியிராவிட்டால் இந்த புலியால் இந்த மானைத்தான் அடித்திருக்க முடியுமா? இப்பொழுது இந்த மாம்சத்தை தான் உண்ண முடியுமா என்று கேட்டது. அந்த எலி கேட்டது ஏதோ தவறுதான், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் மாம்சத்தை புசியுங்களேன் என்று சொன்னது. இதை கேட்ட புலிக்கு சற்றே கோபம் வந்தது. இப்படி எலி சொன்ன பின் அந்த மாம்சத்தை நான் உண்பதா என்று சொல்லி அந்த புலியானது போய்விட்டது. அதன் பின்பு அந்த புலி போனது பின்பு அங்கு ஓநாய் வந்தது. ஓநாயை பார்த்த நரி சொன்னது, புலிக்கு உன்மேல் சற்று கோபம் ஓநாயே, உன்னை அடித்து தின்பதற்காக தன்னுடைய மனைவியும் அழைத்து வருவேன் என்று கூறி புலி சென்றிருக்கின்றது. நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து ஓடிவிடு என்று சொன்னது. அதை கேட்டு அந்த ஓநாய் ஓடியே போனது. அதன் பிறகு சென்னாய்க்கு ஒரு தந்திரம் செய்தது. சென்னாயும் அங்கிருந்து ஓடிவிட இறுதியிலே கீரி வந்தது. கீரியை பார்த்த அந்த நரி சொன்னது,
புலி, எலி, சென்னாய் இவை அனைத்தும் மாம்சம் புசிக்க வந்தன. அவற்றுடன் சண்டை செய்து நான் ஜெயித்து விட்டேன். என்னுடன் நீ சண்டை செய்து ஜெயித்தால் இந்த மாம்சம் உனக்கு என்று சொன்னது. கீரியும் இதை கேட்டுவிட்டு நரியுடனாவது போரிடலாவது என்று கூறி ஓடிவிட நரி தனியாய் மாம்சம் தின்றது. கணிகர் இந்த கதையை சொன்னார். வலிமை மிக்கவர்களை தனிமையாக்க வேண்டும் என்று கருத்து சொன்னார். அநீதி தொடர்ந்தது. தன்னை விட பராக்கிரமம் மிகுந்தவனை வணங்கி வாழ வேண்டும். பொருளாசை மிகுந்தவனை, ஒத்த பலம் உடையவனை தண்டோபாக்கியானம் செய்து வசீகரிக்க வேண்டும். ஒத்த பலம் உடையவனை தானத்தினால் நாம் வெல்ல முடியும். பொருளாசை கொண்டவனுக்கு அதிக அளவிலே தானம் செய்து அவர்களுடைய கவனத்தை நம் பக்கம் ஈர்க்கலாம். நம்மை விட பலம் குறைந்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தோ அல்லது பயம் காட்டியோ அவர்களை ஒடுக்க முடியும். தன்னிடம் பகைமை கொண்டிருப்பவன் யாராயிருந்தாலும் சரி, அது பற்றி பார்க்காமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை அழித்தே விட வேண்டும் என்று சொன்னார். மிகவும் மோசமான ஒரு செய்திதான் இது. இருந்தாலும் மகாபாரதத்தில் இருக்கின்றது. இதை நம் மக்கள் புரிந்தார்களோ இல்லையோ, நம்மை, நம் தேசத்தை ஆண்ட 750 ஆண்டு காலங்கள் ஆண்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் இதை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. புத்திரனாய் இருந்தாலும் எதிரி என்றால் கொன்றுவிடு, பார்க்காதே. தகப்பனாய் இருந்தாலும் எதிரி என்று பார்த்தால் அவனை கொன்றுவிடு, அவன் மேல் தயவு காட்டாதே. ஆச்சாரியனாய் இருந்தாலும் சரி, அவனை கொன்றுவிடு, தயவு காட்டாதே. சகோதரர்களாய் இருந்தால் கேட்க தேவையே இல்லை. அடுத்தபடியாக பந்துக்கள் என்று சொன்னாலும் கூட நம்முடைய நன்மை கருதி அவர்களை கொன்றே விட வேண்டும் என்று கணிகர் சொன்னார். எப்படி கொள்வது என்று கேட்டால் அதற்கும் ஒரு உபாயம் சொன்னார். காப்பாற்றுகிறேன் என்று சத்தியம் செய்து விஷம் கொடுத்தோ அல்லது வஞ்சனை செய்தோ அவர்களை கொன்றுவிட வேண்டும், விட்டு வைக்க கூடாது என்றார். இருவரிலே போட்டி என்ற ஒன்று வந்துவிடுமே, ஆனால் ஜாக்கிரதையாய் இருப்பவன் மட்டுமே எப்போதும் ஜெயிப்பான். ஜாக்கிரதை சற்றே குறைந்திருப்பவன் எப்பொழுதும் தோல்வியைத்தான் தழுவுவான் என்று சொன்னார். நமக்கு வேண்டியவர்களை சாரணர்களாக, ஒற்றர்களாக நியமித்து விஷயத்தை அறிய வேண்டும் என்றார். இது போல பற்பல செய்திகள் சொன்னார். இறுதியில் பாண்டு புத்திரர்களிடம் இருந்து உம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று திருதராஷ்டிரனுக்கு ஜாடையாக இறுதியாக அறிவுரை கூறி கணிகர் விடைபெற்று சென்றார். கணிகர் விடைபெற்று சென்ற அந்த நேரம் முதலே சதியானது தொடங்கிற்று. திரவியங்கள் அதிகம் கொடுத்து மந்திரி பிரதானிகளை துரியோதனன் தன்னுடைய பக்கத்திலே இழுத்து வந்தான். தந்தையை சென்று சந்தித்தான். தந்தையிடம் கூறினான், தந்தையே, இந்த பாண்டவர்கள் அனைவரையும் நான் கொன்றுவிட எண்ணுகின்றேன், தங்களுடைய அனுமதி வேண்டும் என்று சொன்னான். திருதராஷ்டிர மன்னனுடைய எண்ணம் அப்பொழுது எப்படி இருந்தது என்பது மிகவும் ஆச்சரியகரமான ஒன்று. திருதராஷ்டிர மன்னனுடைய புலம்பல் எவ்வாறு இருந்தது என்று கேட்டால், அவர்கள் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்கள், தர்மத்தின் அடிப்படையிலே நடப்பவர்கள். அவர்களை கொல்வது என்பது அவ்வளவு சரியாக இருக்காது, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதாகவே துரியோதனிடம் சொல்ல, துரியோதனன் மீண்டும் வற்புறுத்தி சொல்கின்றான், நாங்கள் 4 கூட்டணி, நான், அதாவது துரியோதனன், கர்ணன், துச்சாதனன் மற்றும் சகுனி அனைவருமாக ஆராய்ந்து கணிகர் சொன்ன போதனையின் அடிப்படையிலே எவரும் அறியா வண்ணம் அவர்களை கொள்வதற்கு திட்டம் உண்டு. நீங்கள் அவர்களை அழைத்து இந்த தேசத்திலிருந்து சற்றே வெளியே மட்டும் அனுப்பி வைத்தால் போதும் என்பதாக துரியோதனன் திருதராஷ்டிரனை கேட்க, திருதராஷ்டிர மன்னன் யோசிக்க ஆரம்பித்தான். ரகசியமாக தன்னுடைய மந்திரி பிரதானிகளை அழைத்து வெகு ரகசியமாக கட்டளையிட்டான். பாண்டவர்கள் செவி வரை அருகில் இருந்த வாரணாவதம் என்ற நகரத்தின் சிறப்பு சென்றடைய வேண்டும் என்று சொன்னான். வாரணாவதத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் உற்சவம் நடப்பது வெகு சிறப்பு என்றும், அஸ்தினாபுரத்து மன்னர்களும் யுவராஜர்களும் அங்கு செல்வது வழக்கம் என்பதாகவும் பாண்டவர்கள் செவி வரை சென்று அடையும்படி மன்னன் ரகசியமாக கட்டளையிட்டான். மன்னனின் கட்டளையை ஏற்ற மந்திரி பிரதானிகள் பாண்டவர்கள் செய்வட பேச, எவ்வளவுதான் அனைத்தும் அறிந்தவர்களாக இருந்தாலும் கூட பாண்டவர்களுக்கும் சற்றே அந்த எண்ணம் வந்தது. எந்த எண்ணம்? வாரணாவதம் தாங்களும் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அவ்வாறாய் அவர்கள் அந்த எண்ணம் கொண்டிருந்த அந்த வேளையிலே திருதராஷ்டிர மன்னன் பாண்டவர்களை அழைத்தான். பாண்டவர்களை அழைத்து சொன்னான், நீங்கள் வாரணாவதம் சென்று மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்துவிட்டு அங்கே நடக்கக்கூடிய உற்சவத்திலே
பங்கு கொண்டு இருந்து விட்டு சிவனையும் தரிசித்து வரலாம் என்று சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதாக சொன்னான். யுதிஷ்டனுக்கு மட்டும் மனதிலே சற்று ஏதோ தவறாகப்பட்டது. ஆனாலும் வேறு வழி. 2 விதமான காரணங்கள். ஒன்று பெரிய தந்தை, இரண்டாவது நாட்டின் மன்னன். வேறு வழியே இன்றி இவர்கள் பாண்டவர்கள் குந்தியுடன் அங்கு செல்வதற்கு ஆயத்தம் ஆனார்கள். அவர்கள் ஆயத்தமான அந்த பொழுதிலே துரியோதனன் புரோச்சனன் என்ற தன்னுடைய மந்திரியை அழைத்தான். தன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் சொன்னான். இவர்கள் பாண்டவர்கள் அங்கு சென்று சேர்வதற்கு முன்பாக புரோச்சனன் அதிவேகமாக அங்கு சென்றான். துரியோதனனுடைய அறிவுரைப்படி அரக்கினால் செய்யப்பட்ட மாளிகை ஒன்றை அங்கு கட்டினான். ஒரு நல்ல நாளிலே பங்குனி மாதத்திலே 8ஆம் தேதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பாண்டவர்கள் வாரணாவதம் புறப்பட எத்தனித்தார்கள். அவ்வாறு அவர்கள் புறப்பட்ட அந்த நேரத்திலே விதுரர் வந்து அவர்களை சந்தித்தார். சந்தித்து சங்கேதமாக சிற்சில அறிவுரைகள் வழங்கினார். மன்னனே, யுவராஜனே, யுதிஷ்டனே, நீ திருதராஷ்டிர மன்னனின் கட்டளையின் அடிப்படையிலே வாரணாவதம் செல்கின்றாய். நீ செல்லும் முன் சிற்சில விஷயங்களை நான் உனக்கு சொல்கின்றேன். சங்கேதமாக நான் சொல்லக்கூடிய சிலவற்றை நீ உன்னுடைய மனதிலே தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பீடிகையுடன் சொல்ல, என்ன சொல்கின்றார் என்பதை அவர் வாயிலாக பார்ப்போம். எதிரியின் புத்தியை அறிந்தவன் ஆபத்தை கடக்கும் உபாயம் செய்து கொள்ளல் வேண்டும். முதலாவது அறிவுரை. அடுத்ததாக, உலோகத்தினால் செய்யப்படாமலே தேகத்தை அழிக்கும் கூர்மையான ஆயுதத்தை அறிந்து அதை தடுப்பவனை எதிரிகளால் கொல்ல முடியாது. இரண்டாவது அறிவுரை. குளிரை போக்குவதற்கும் காடுகளை எரிப்பதற்கும் உதவக்கூடிய நெருப்பு வலைக்குள் வசிக்கும் எலியை ஒரு நாளும் தகிக்காது. நான்காவதாக, முள்ளம்பன்றி குகையினிலே புகுந்து காட்டு தீயிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும். அடுத்தபடியாக ஒன்று, நடந்து செல்பவன் நட்சத்திரங்களை கொண்டு திசையை அறிந்து கொள்வான். ஆறாவதாக, மனத்தினால் இந்திரியங்களை அடக்கியவனை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது என்று விதுரர் சொன்ன அறிவுரை அனைத்தும் யுதிஷ்டனால் ஏற்கப்பட்டது. குந்தி தேவி மட்டும் தர்மரிடம் விதுரர் சொன்னவற்றை பற்றி கேட்டாள். யுதிஷ்டன் தான் புரிந்து கொண்டவற்றை தாயிடம் சொன்னான். விஷத்திலிருந்தும் தீயிலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தாயே. ஒன்று, நட்சத்திரங்களின் மூலம் நாம் வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவது, வெகு முக்கியமாக சுவர்களையும் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். 5 புலன்களை அடக்கினால் ராஜ்யம் ஆளலாம் என்று சொல்கின்றார். ஒருவேளை நான் கோபத்தை அடக்க வேண்டுமோ என்பதாய் நம் மனத்திற்குள்ளே எழக்கூடிய ஒரு சிறு ஐயம் இந்த இடத்திலே. பாண்டவர்களை புரோச்சனன் வர்ணாவதத்திலே சென்று உபசரித்து 10 நாட்கள் மட்டும் தங்குவதற்கென்று ஒரு அற்புதமான மாளிகை ஏற்பாடு செய்து அதிலே தங்க வைத்தான். அந்த 10 நாட்களிலே பாண்டவர்கள், அங்கிருந்த ஊர் தலைவர்கள், அங்கிருந்த மக்கள், அங்கிருந்த பிராமணர்கள், நகரத்தினுடைய முக்கியமான அதிகாரிகள், வைசியர்கள் என்று ஒவ்வொருவராய் சென்று அனைவருடைய நல்மதிப்பையும் பெற்றிருந்தனர். அரக்கு மாளிகை தயாராகி போனது. மங்களம் என்று பெயரிடப்பட்டது. அமங்கலமான மாளிகைக்கு மங்களம் என்று கொண்டிருந்த பெயர். அந்த மாளிகைக்குள் 10 தினங்களுக்கு பின் புரோச்சனன் செய்திருந்த ஏற்பாட்டின்படி பாண்டவர்கள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். தர்மபுத்திரருக்கு விதுரர் சொன்னது நினைவில் வந்தது. மெதுவாக அவர் சுவற்றை பார்க்க, சுவர் முழுவதும் சணலால், குங்கிலியத்தால், புல்லால், மூங்கிலால் முழுவதுமாக நெய்யில் தோய்த்து கட்டப்பட்டிருந்ததை அறிந்தார். பீமனை மட்டும் அழைத்து பீமனிடம் தனக்கு இருந்த ஆபத்தை சொல்லி பீமனுக்கு எழுந்த கோபத்தை அடக்கினார். பீமனுக்கு வந்த கோபம் மிகப்பெரிய கோபம். ஒருவேளை பீமன் அந்த கோபத்தை காட்டியிருந்தால் அழிவு பாண்டவர்களுக்கு நிச்சயம் என்பதை தர்மர் வெகு அழகாக சொன்னார். நாமும் கூட எந்த ஒரு சூழ்நிலையில எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் இது. பீமனே, துரியோதனனுடைய சூழ்ச்சியை நாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்று புரோச்சனன் அறிந்தால் இப்போதே நம்மை பலாத்காரமாக எரித்து விடவும் வாய்ப்பு உண்டு. எரிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணி நாம் பயந்து ஓடினால் ஒற்றர்கள்
சார்ந்தவர்கள் துணை கொண்டு துரியோதனன் நம்மை நிச்சயம் கொண்டு விடுவான். நாமோ ராஜ்யம் அற்றவர்கள். துரியோதனன் ராஜ்யத்தில் இருக்கின்றான். நம்மிடம் பணம் இல்லை. தற்போது நாம் வந்திருப்பது இறை தரிசனத்திற்காக. துரியோதனனும் அதிக அளவிலே பணம் உண்டது. நமக்கு உதவுவோர் என்பவர் எவரும் இங்கு இல்லை. துரியோதனனுக்கு உதவுவதற்கு அநேகம் பேர் இங்கு உள்ளார்கள். பொக்கிஷம் உடையவன் பல உபாயங்கள் கொண்டு நம்மை கொண்டு விடுவான் பீமனே. அதனால் நாம் துரியோதனனையும் புரோச்சனையும் ஏமாற்ற பற்பல இடங்களில் வசிப்போம். பூமி முழுவதும் சுற்றுவோம். நல்ல இடம் ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்து நமக்கு பாதுகாப்பான இடத்தில் அமரும் வரை ஓரிடத்தில் இருக்க வேண்டாம் என்று கூறி பீமனை சமாதானப்படுத்தினார். இவர்கள் அனைவரும் புரோச்சனனுக்கு சந்தேகம் என்ற ஒன்றே வராது இருக்கக்கூடிய வழியிலே சந்தோஷமாக அவனுடன் பழகி வந்தார்கள். இவ்வாறாக இது இருந்த இந்த நேரத்திலே விதுரர் என்பவர் கனகன் என்ற சுரங்கப்பாதை அமைப்பவனை கொண்டு அதி அற்புதமான முறையிலே அந்த அரக்கு மாளிகையின் மையத்திலே சுரங்கப்பாதை ஒன்றை அமைத்து கொடுத்தார். அந்த சுரங்கப்பாதையானது மாளிகையின் மையத்திலே பெரிதாகவும் இல்லாமல் சிறிதாகவும் இல்லாமல் எந்த நொடியில் அவர்கள் நினைக்கின்றார்களோ அந்த நொடியிலே அந்த சுரங்கப்பாதையில் இறங்கி கங்கை கரையை வரை செல்லும் அளவிற்கு அதி அற்புதமாக கட்டப்பட்டிருந்தது. புரோச்சனன் இவர்கள் யாரும் தப்பித்து போக கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்திலே அரக்கு மாளிகையின் வாசலிலேயே அவன் குடிகொண்டிருந்தான். அங்கே அவன் இருந்தான். இது எல்லாம் இவ்வாறாக சென்று கொண்டிருந்த அந்த நேரத்திலே கனகன் மூலமாக இவர்கள் எந்த ஒரு நாளில் இந்த மாளிகைக்கு தீ என்பது வைக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அந்த நாள் வருவதற்கு ஒரு நாள் முன்பாக அந்த மாளிகைக்கு புரோச்சனால் அனுப்பி வைக்கப்பட்ட அவர்களை வேவு பார்ப்பதற்கு என்று அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு வேடுவச்சியும் அவருடன் இருந்த 5 அவருடைய புதல்வர்களுக்கும் அதிக அளவிலே கல் கொடுத்தார்கள். அவர்கள் மயங்கி இருந்த அந்த வேளையிலே அரக்கு மாளிகைக்கு பீமனால் தீ வைக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பி வெளியே சென்றார்கள். கங்கை கரையிலே விதுரராலே ஒரு எந்திர படகு, ஒரு எந்திர விசைப்படகு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கிருந்த மாலுமி அவர்களுக்காக காத்திருந்தான். கலியின் தொடக்க நாள் 28/12/3101 கிமுவிலே. மகாபாரத போரின் முடிவு கிமு 3067 12வது மாதம் 4ஆம் நாள். அதற்கு 42 ஆண்டுகளுக்கு முன்பு வேகமாக செல்லக்கூடிய எந்திர விசைப்படகு கிமு 3109, அதாவது தற்போதிலிருந்து சுமார் 5134 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்திர விசைப்படகு பாரத தேசத்திலே இருந்திருக்கின்றது என்பதை மகாபாரதம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. பீமனால் நெருப்பிடப்பட்ட அந்த அரக்கு மாளிகை எரிந்து போனது. வேடுவச்சியின் பிள்ளைகள் 5 மாண்டு போனார்கள். அங்கிருந்த மக்கள் எல்லாம் இவர்களை பார்த்து இறந்து போனவர்கள் குந்தியும் பாண்டவர்களும் என்பதாக சொன்னார்கள். செய்தி திருதராஷ்டிர மன்னனுக்கு எட்டியது. மகாபாரதம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். திருதராஷ்டிர மன்னன் வெளிப்படையாக அழுது கொண்டும் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியுடன் இருந்தான் என்பதாக. அப்படி என்றால் துரியோதனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லை யாரால் நிர்ணயம் செய்ய முடியும்? அவர்களுக்கு நேர்கடன் செய்ய பீஷ்மர் முயல விதுரர் மற்றும் பீஷ்மரை தனியே அழைத்து உண்மையை சொன்னார். பீஷ்மர் மகிழ்ந்து போனார். இப்படியாக பாண்டவர்கள் மறைந்தார்கள் என மகிழ்ந்திருந்த மன்னன் திருதராஷ்டிரன் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள், உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஓராண்டு காலத்திற்கு பின்பு கேட்கின்றான். அப்போது கேட்ட உடனே திருதராஷ்டிர மன்னனுக்கு புரிந்து போயிற்று, இனிமேல் வெற்றி என்பது நம் பக்கம் இல்லை என்பது. அது தெரிந்த பிறகாவது 90-95 வயது ஆண்டு நிரம்பிய திருதராஷ்டிரன் சற்றே சிந்தித்திருக்கலாம். தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து பாண்டவர்களுடன் சமாதானமாக செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அவன் செய்யவில்லை. அதன் விளைவு மகாபாரத போர். இறுதியில் அனைத்தையும் இழந்தனர். இது ஒரு காரணம்
திருதராஷ்டிர மன்னர் புலம்பிய புலம்பலுக்கு என்று சொன்னால், இதற்கு அடுத்த புலம்பல் நம்ம எல்லாம் சற்றே நம்முடைய எதிராளியுடைய பலத்தையும் பற்றி நாம் ஆராய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி செல்கின்றது. சஞ்சயனை பார்த்து திருதராஷ்டிர மன்னர் சொல்கின்றார் அடுத்ததாக தன்னுடைய கருத்தை. சஞ்சயனே, அர்ஜுனன் எப்பொழுது வில்லை வளைத்து சுயம்பரத்திலே திரௌபதியை வெல்வதற்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த லட்சியத்தை அடித்து வீழ்த்தி திரௌபதியை கரம் பற்றினானோ அப்பொழுதே நான் முடிவு செய்து விட்டேன், ஜெயம் என்பது நம் பக்கத்திலே இல்லை என்று கூறுகின்றார். அப்படி என்ன அந்த லட்சியத்திலே அர்ஜுனன் அடிப்பதிலே இவர்கள் தோல்வி பெறுவதற்கு என்ன காரணம் என்று சற்றே சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் ஆச்சரியமான பல விஷயங்கள். செல்வம் அற்ற நிலையிலே பாண்டவர்கள், வாரணாவதத்திலே அரக்கு மாளிகையிலிருந்து தப்பி மறைந்து வாழ்ந்தவர்கள், தங்கள் அடையாளம் கூட வெளிக்காட்ட முடியாமல் இருந்தவர்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய சித்தம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு மோசமான நிலையில் இருந்து கூட ஒருவனால் ஒரு லட்சியத்தை அடிக்க முடிகிறது என்று சொன்னால் அவன் எவ்வளவு திடமாயிருப்பான் என்று திருதராஷ்டிர மன்னன் எண்ணி பார்த்திருக்க வேண்டும். வியாசர் பின்னாளிலே பாண்டவர்களை சந்தித்து அவர்களை ஓர் பிராமணர் வீட்டில் இருக்க சொன்னதையும், பாண்டவர்கள் தாயுடன் மத்ய தேசத்தும் திரிகர்த்த தேசமும் பாஞ்சால தேசமும் சுற்றி காடுகளும் மலைகளும் கண்டு அவர்கள் பட்ட அவஸ்தை, அது என்ன தேசங்கள் என்று நாம் கேட்போமே. ஆனால் நம்முடைய புரிதலுக்காக மத்ய தேசம் என்பது தற்போதைய வடகிழக்கு ராஜஸ்தான், பாஞ்சாலம் என்பது தற்போதைய உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட், திரிகர்த்த தேசம் என்பது நாம் சிந்துவை பற்றி சிந்திக்கையிலே கண்டோம், 3 ஆடுகள் ஓடக்கூடிய ஒரு இடம், சட்லஜ், ராவி மற்றும் பீஸ் நதிகள் ஓடக்கூடிய இடம் தற்போதைய ஹிமாச்சல பிரதேசத்தின் காங்கிரா பகுதி. பாண்டவர்கள் இருந்து வெளியேற்றப்பட்ட இடமோ இந்திரபிரஸ்தம். ராஜஸ்தான் எங்க இருக்கின்றது, உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கின்றது, உத்தரகண்ட் எங்க இருக்கின்றது, திரிகர்த்த தேசம் எங்க இருக்கின்றது. இவ்வளவு தூரம் சுற்றி ஓடி ஓடி தங்களை மறைத்து கொள்ள அன்றாடம் பயந்து வாழ்ந்த பாண்டவர்கள் கூட மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்தையை தெளிவாக்கி ஒரு லட்சியத்தை அடித்தார்கள் என்று சொன்னால் திருதராஷ்டிரன் பட்ட பயத்திற்கு சற்றே காரணமும் இருக்கத்தான் செய்கின்றது. எவ்வளவு பிரதேசங்கள் பாண்டவர்கள் கடந்தார்கள், எவ்வளவு காலம் தம்மை மறந்து வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 6 மாத காலத்திலிருந்து 1 வருட காலம் வரை. அதன் பின் ஏகச்சக்கர நகரத்திலே வாசம், பகன் என்ற அரக்கனை அவர்கள் புரிந்த வதம், அதற்கு பின்பாக தன்னுடைய அடையாளங்களை முற்றிலுமாக மாற்றி சடை தரித்து பிரம்மச்சாரிகளாய் வத தியானம் செய்து கொண்டு ஒரு வாழ்க்கை. அப்படி என்று சொன்னால் அவர்களிடம் இருந்த அந்த ஆயுதங்கள் எதையும் கொண்டு அவர்களால் பயிற்சி கூட செய்ய முடியாத அந்த நிலை. பயிற்சி இல்லை என்று சொன்னால் எப்படி வெற்றி கிட்டும்? பயிற்சி இன்றி 6 மாத காலம் இருந்த பின்பும் கூட அவர்களால் இலக்கை நோக்கி ஒரு அம்பை செலுத்த முடிகின்றது என்று சொன்னால் அர்ஜுனனின் வலிமை எவ்வளவு பெரியது என்பதை மகாபாரதம் நமக்கு காட்டுகின்றது. நாம் இதை புரிந்து கொள்வதை விட திருதராஷ்டிர மன்னன் அதிக அளவில் இதை புரிந்து கொண்டிருந்தான். அதன் பின் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு ஒரு வேதியனுடைய வருகை, அவன் மூலமாக பாஞ்சால தேச சுயம்பரம் பற்றி அவர்கள் அறிந்த விஷயம், திரௌபதியின் சுயம்பரம் பற்றி செய்து அறிந்த பின் அவர்கள் பாஞ்சால தேசம் புறப்பட்டு செல்லல். எவ்வளவு கஷ்டமான நிலையிலே அவர்கள் அங்கு செல்கின்றார்கள். அவர்கள் ஒரு தை மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே சுயம்பரம் என மன்னன் அறிவிப்பு செய்திருந்தான் பாஞ்சால தேசத்திலிருந்து. அவன் அறிவிப்பு செய்த அந்த நாளிலிருந்து இந்த நாளான தை மாதம் ரோகிணி நட்சத்திரம் வருவதற்கு இடைவெளி கிட்டத்தட்ட 75 தினங்கள். ஏதோ மகாபாரதத்திலே ஏதோ ஒரு வேதியன் சொன்னான், பாண்டவர்கள் உடனே புறப்பட்டு சென்றார்கள் என்றெல்லாம் நாம் எண்ணுவதற்கு இல்லை. அதற்காகவே இந்த காலக்கெடுவை மகாபாரதம் அதிக அழகாக பதிவு செய்து செல்கின்றது. இந்த 75 தினங்களிலே பாண்டவர்கள் எங்கிருந்தார்களோ அங்கிருந்து மாற்றுருவிலே பிராமணர்கள் போலவே அவர்கள் பாஞ்சால தேசத்திலே கால் வைத்தார்கள். மாறுவேடத்திலே சென்றிருந்த அந்த அந்தணர் உருவிலே இருந்த பாண்டவர்களும் சுயம்பரத்திலே பங்கேற்றார்கள். சுயம்பரம் நடந்தது. எவ்வளவு சிறப்பான ஒரு சுயம்பரம் என்று கேட்டால்
சௌமிய மகர்ஷியின் அறிவுரைப்படி பாண்டவர்கள் அனைத்து விதமான ஆசிகளையும் பெற்ற பின்பு அவர்கள் சுயம்பர மண்டபத்திலே கால் வைக்கும் பொழுதே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இவர்கள் நம்பிக்கையுடன் அங்கு கால் வைத்த அந்த நேரத்திலே பாஞ்சால தேச மன்னனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தன்னுடைய எதிரியாய் நினைத்த துரோணரையும் பீஷ்மரையும் பற்றியும் எப்போதுமே பயம் கொண்டிருந்த துருபத மன்னன் அர்ஜுனன் மட்டும் ஒருவேளை இந்த சுயம்பரத்திலே பங்கு கொண்டு இந்த லட்சியத்தை அடித்து வீழ்த்து விட்டால் தன்னுடைய பயம் போய்விடும் என்று எண்ணிய நிலை. நாம் இந்த இருவரை பற்றி ஏன் துருபதனுக்கு பயம் வந்தது என்று சிந்திக்க வேண்டுமானால் நிச்சயமாக அதற்கென்று ஒரு தனி வகுப்பு நமக்கு வேண்டும். காலம் குறைவாக இருப்பதால் விரைவாக செல்வோம். சுயம்பர மண்டபம் வீராதி வீரர்கள் எல்லாம் லட்சியத்தை அடிக்க முடியாமல் தோற்று போனார்கள். மகாபாரதத்திலே பிற்கால கௌரவப்படை வீரர்கள் தோற்றதை மகாபாரதம் அதிக அழகாக சொல்கின்றது. கௌரவப்படையிலே பங்கேற்ற வீரர்கள் எப்படி தோற்றார்கள் என்பதை திருதராஷ்டிர மன்னன் அறிந்தான். அதனுடைய விளைவு தோல்விக்கு பின்பு நாம் முன்பே அறிந்திருந்தும் கூட தோற்று போனேனே என்று சஞ்சயனிடம் புலம்பக்கூடிய புலம்பல். சேதி தேசத்து ராஜன் சிசுபாலன் உளுந்து அளவு இடைவெளியிலே வில்லை வளைக்க முடியாமல் அந்த வில்லானது தன் காலில் பட்டு எலும்பு முறிந்து தன் தேசம் திரும்பி போனானாம். அவனை தொடர்ந்து அவனை விட வலிமையான ராஜன் என்பதாக சொல்கின்றது மகாபாரதம். மகதராஜன் ஜராசந்தன் மதையானை போல வந்தானாம். கடுகு அளவு இடைவெளியிலே வில்லில் அடிபட்டு திரும்பி போய்விட்டானாம். அதற்கு பின்பு வந்தவன் மத்திர தேசத்து சல்லிய ராஜன் கடைசி நிமிஷத்திலே கீழே விழுந்து ஒருவரையும் திரும்பி பார்க்காமல் ஓடியே போய்விட்டானாம். அதன் பின் துரியோதனன் வில்லை வளைத்து கட்ட எள்ளளவே இடைவெளி இருந்ததாம். வில் திரும்பி அடிக்க மல்லாந்து விழுந்து எழுந்து சென்றானாம். அவனை தொடர்ந்து வந்தவன் கர்ணன். மூலங்களையும் வெல்லக்கூடிய சக்தி பெற்றவன் கர்ணன் என்பதாக மகாபாரதம் அவனுடைய வலிமையை பற்றி சொன்னாலும் கூட கர்ணனும் வில்லை வளைக்க முடியாமல் பங்கப்பட்டே திரும்பி போனானாம். இவ்வாறு வீரர்கள் அனைவரும் தோற்று போயிருக்க மாற்றுருவிலே இருந்த பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் அந்தன உருவத்திலே அங்கிருந்த நேரத்திலே அவன் சென்று திருஷ்டத்யும்னனை கேட்க, நாங்கள் இதில் பங்கு கொள்ளலாமா என்று கேட்க, திருஷ்டத்யும்னன் சொன்னானாம், எந்த வர்ணம் எந்த ஜாதி என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எவன் ஒருவன் இந்த லட்சியத்தை அடித்து வீழ்த்துகின்றானோ அவனுக்கு தன்னுடைய சகோதரி என்று சொன்னானாம். அதன் அடிப்படையிலே அர்ஜுனன் வில்லை அடித்தான், வெற்றி பெற்றான். வெற்றி பெற்றவுடன் பாஞ்சாலி அர்ஜுனன் வசம் ஆனால். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் குந்தியை சந்தித்ததும் குந்தி பிக்ஷையை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் நாம் அனைவரும் அறிந்த கதை. அதன் பின்பு பாஞ்சாலி ஐவருக்கும் மனைவியாக போனாள். இப்படி நாட்டிலே இருந்து தொடர்ந்து பயிற்சி செய்து இவளை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே சென்ற மன்னர்கள் அனைவரும் தங்களுடைய வலிமையை காட்ட முடியாமல் தோற்று போய் நின்றிருந்த வேளையிலே காடுகளும் மலைகளும் திரிந்து தன்னுடைய சத்திரிய தர்மத்திற்கு உண்டான ஆயுதங்களை கூட கையில் ஏந்தி செல்ல முடியாமல் சென்றிருந்த அந்தன உருவிலே இருந்த பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் இந்த இலட்சியத்தை அடித்தான், திரௌபதியை மணந்தான் என்பதாய் கேள்விப்பட்ட திருதராஷ்டிர மன்னன் அப்பொழுதே முடிவு செய்தான், வெற்றி என்பது தன் பக்கம் இல்லை என்று. அப்பொழுதாவது தன்னுடைய நிலையை சற்றே மாற்றி அமைத்து இருக்கலாம், சமாதானத்திற்கு தூது செய்திருக்கலாம். முடியவில்லை, தொற்று போனான். மகாபாரத போர், அனைவரும் அழிந்தே போனார்கள். அதன் பின்பு திருமணம் ஆயிற்று. பாஞ்சாலி பாண்டவர்களுடன் சென்று விட்டாள். இது மட்டும்தானா திருதராஷ்டிர மன்னனுடைய கவலைக்கு காரணம் என்று கேட்டால், அடுத்தபடியாக தன்னுடைய மூன்றாவது புலம்பலை வெளிக்கொணர்கின்றான் திருதராஷ்டிர மன்னன். சஞ்சயனே, திரௌபதியை பாண்டவர்கள் மணந்தது ஒரு புறம் எனக்கு கவலை என்று சொன்னால், பாஞ்சாலர்களும் பாண்டவர்களும் ஒன்றாக இணைந்தார்கள் என்று எப்போது நான் கேள்விப்பட்டேனோ அப்போதே ஜெயம் என்பது எனக்கு கிடைக்கும் என்று தெரிந்தே போயிற்று சஞ்சயனே என்று கூறுகின்றான். அப்படி என்ன பாண்டவர்களுடன் பாஞ்சாலர்களுடன் சேர்ந்து வந்த ஒரு இணைப்பு திருதராஷ்டிரனை
கவலைக்கு உள்ளாக்கியது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் திருதராஷ்டிர மன்னன் மிகச்சிறந்த பகுப்பாய்வு செய்திருந்தான். நாம் முன்பே சிந்தித்தோம். திருதராஷ்டிரனுடைய பக்கத்திலே என்று போர் புரியக்கூடிய மக்கள் அனைவருமே வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அர்ஜுனன் வென்று விட்டான் என்ற பொழுதே அர்ஜுனனை விட பலத்தில் குறைந்தவர்கள் தம் பக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது அவனுக்கு தெரிந்தே போயிற்று. சுயம்பரம் முடிந்தது. சுயம்பரம் முடிந்தபின் திரௌபதியை இவர்கள் அழைத்து செல்ல எத்தனித்த அந்த பொழுதிலே நடந்த சண்டையானது அதி அற்புதமான சண்டை. அதிலும் கூட அனைவரும் வெற்றி பெற்றார்கள் என்பதே திருதராஷ்டிரனுடைய கவலைக்கு வெகு முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி பிரம்ம தேஜஸை வெல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு கர்ணன் ஓடியே போய்விட்டானாம் அர்ஜுனனுடன் சண்டை செய்யாமல். அதற்கு அடுத்தபடியாக பீமன் போரிலே சல்லியனை கீழே தள்ளி அவனை தோற்கடித்தானாம். தர்மன் குறிப்பு காட்ட சல்லியன் உயிர் பிழைத்தான் என்று மகாபாரதம் சொல்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக தர்மர் தர்மத்தில் மட்டும் சிறந்தவர் அல்ல, வீரத்திலும் சிறந்தவர் என்பதை மகாபாரதம் நமக்கு காட்டுகின்றது. தர்மரின் பானத்தின் அடிதாளாமல் துரியோதனன் சபையை விட்டு ஓடி போய் விட்டானாம். அதன் பின்பு சகாதேவன் மட்டும் என்ன சற்றும் இழைத்தவனா? சகாதேவன் துச்சாதனனுடைய வில்லை முறித்து அவனுடைய பானங்களை அடித்து வீழ்த்தி விட்டானாம். இப்படி எத்தனையோ மாறுவிடத்தில் இருந்த பாண்டவர்கள் தங்களுடைய பலத்தை வலிமையை நிஜமான சத்திரிய ரூபத்தில் இருந்த சத்திரியர்களிடம் காட்ட அனைவரும் தோற்றுத்தான் போனார்கள். இறுதியில் பாண்டவர்கள் திரௌபதியுடன் தாங்கள் தங்கியிருந்த குயவன் வீடு அடைந்தார்கள். அதன் பின்பு நடந்தது நாம் அனைவரும் அறிவோம். துருபத மன்னனுக்கு செய்தி எட்டியது இவர்கள் அனைவரும் பாண்டவர்கள் என்பதாகவே. அந்த பாண்டவர்கள் திரௌபதியை ஐவருமாக மணக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு உண்டான கதை சற்றே நீளமான கதை இருந்தாலும் சிற்சில நொடிகள் நாம் அதிலே சிந்திக்கலாம். நீண்ட விவாதத்திற்கு பின்பு தற்செயலாய் வியாசர் அந்த இடத்திற்கு வந்திருந்தார். மகாபாரதத்திலே எப்பொழுதெல்லாம் பாண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று தோன்றுகின்றதோ அந்த இடத்திலே வியாசர் தோன்றுவது என்பது மகாபாரதம் சொல்லக்கூடிய ஒரு சாட்சி. திரௌபதி ஐவருக்கு மனைவியாவது தர்மம் என்று வியாசர் சொன்னார். அவர் சொன்ன காரணம் இந்திரசேனை என்ற நலாயினி மௌத்கல்யர் என்ற வயோதிகரை மனது கொள்ளாமல் ஆராதிக்க மகிழ்ந்து போன மௌத்கல்யர் 5 சரீரத்துடன் அவளுடன் இருந்ததாக மகாபாரதம் சொல்கின்றது. துருபதன் யாகம் செய்த போது அவன் மனைவி தன் மகளுக்கு பதியாக 5 பேரை வண்டினாளாம். நலாயினி திரௌபதியாய் பிறந்த கதை. சங்கரிடம் 5 தடவை பதி வேண்டும் என்று கேட்க ஒவ்வொரு முறை அவள் கேட்ட போதும் சங்கரர் அப்படியே அப்படியே என்று வரமளித்த கதை. இவ்வாறாக பற்பல விஷயங்கள் வியாசரால் பகிரப்பட இறுதியிலே பாஞ்சாலிக்கு ஐவருடன் திருமணம். துருபத மகாராஜன் பாண்டவர்களுக்கு அளப்பரிய செல்வம் கொடுத்தான். பொன்மாலைகள், பொன் கடிவாளமிட்டப்பட்ட அற்புதமான ரதங்கள், ஒரு ரதத்திலே 4 குதிரைகள், ஒவ்வொரு குதிரைக்கும் பொன் கொண்டு அவன் செய்திருந்த அலங்காரங்கள், 100 ரதங்கள், பொன் கொண்டு குன்று போல் அம்பாரி அமைத்த 100 யானைகள் பரிசாக. இவற்றுடன் கிருஷ்ணன் கொடுத்த ரத்தினம். இப்பொழுது பாண்டவர்களுக்கு பாஞ்சாலர்களின் பலமும் இருந்தது, பொருளும் இருந்தது, செல்வமும் இருந்தது. இந்த நிலையில வேறு வழியே இன்றி திருதராஷ்டிரன் பாண்டவர்களை தன் நாட்டிற்கு அழைத்தான். நாடு பிரித்தான். சூதிற்கு பின்னாளிலே ஒப்புதல் தந்தான். அதை மட்டுமாவது செய்யாமல் இருந்திருக்கலாம். விளைவு பாரத போர் அனைத்தையும் இழந்தான். இது மட்டும்தானா புலம்பல் என்று கேட்டால் இன்றைய சிந்தனையில் 5 புலம்பல்களை மட்டும் சிந்திக்க ஆசிரியரிடம் அனுமதி கோருகின்றேன். இன்னும் 10 நிமிடத்தில் இதை முடித்து விடுவோம். அதன் பின்பு மன்னன் கூறக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், இது மூன்றும் அர்ஜுனுடைய தனிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், சஞ்சயனே, துவாரகையிலே கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ரையை அர்ஜுனன் பலாத்காரமாக விவாகம் செய்த போதே ஜெயம் நம் பக்கம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டேன் சஞ்சயனே என்று திருதராஷ்டிர மன்னன் புலம்புகின்றான். சுபத்ரையை அர்ஜுனன் மணந்ததற்கும் இவர்கள் வெற்றி பெற முடியாமல் போவார்கள் என்பதற்கும் என்ன ஒரு காரணம்? சற்றே நம்முடைய பகுப்பாய்வை இங்கிருந்து தொடங்கலாம். இந்த விதமாய் மன்னன் எண்ணி சொல்ல காரணம்
என்ன என்று பார்த்தால் மன்னன் புலம்பெயர்ந்து அர்த்தம் அர்ஜுனன் வனவாசம் அர்ஜுனனுடைய வனவாச பருவத்திலே இருக்கக்கூடிய சுவையான பகுதிகள், கதையின் சுவைக்குள்ளே கருத்துமிக்க பற்பல விஷயங்கள் இருந்தாலும் கூட யாரை யாருடன் சேர்த்தால் எதிர்காலத்திலே பிரச்சனை என்பது குறையும் அல்லது நினைத்த காரியம் முடியும் என்பதனை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி இந்த பகுதி. பசுக்களின் திருடு பற்றி அந்தணன் ஒருவன் கதறிய கதறல் நாம் அறிவோம். தர்மராஜர் பாஞ்சாலியுடன் இருந்த அந்த நேரத்திலே அர்ஜுனன் உட்சென்று ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு வந்தான், பசுக்களை மீட்டான், அந்தணர்களிடம் அதையெல்லாம் ஒப்புவித்தான். ஆனாலும் தன்னுடைய சகோதரர்களிடம் தான் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 12 மாத காலத்தில் தான் வனவாசம் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னான். தர்மபுத்திரர் சரி என்று சொன்ன பிறகு அர்ஜுனன் தன்னுடைய வனவாசத்தை தொடங்கினான். வனவாசத்தின் அடிப்படையிலே அர்ஜுனனுக்கு 3 விதமான இணைகள் அல்லது துணைகள் கிட்டியன. கங்கையில் நீராடிய போது உலூபி என்பவள் அர்ஜுனனை கண்டாள், மோகித்தாள், அர்ஜுனனை மணந்தாள். அர்ஜுனனை மணந்த அந்த உலூபிக்கு அற்புதமான ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது, இராவணன் பிறப்பு. இதுவும் கூட திருதராஷ்டிர மன்னனுக்கு பின்னாளிலே சற்றே கவலையை தந்தது என்பது போர்க்காலத்திலே நாம் சிந்திப்போம். உலூபியிடம் 12 மாத காலம் பிரம்மச்சரியம் நான் செய்தே ஆக வேண்டும் என்று புலம்பிய அர்ஜுனன் மகேந்திர பர்வதத்திலே கோதாவரி நதியிலே நீராடி சித்திரவாகனின் மன்னனின் கட்டளையினை ஏற்று சித்ராங்கதையை மணந்தான். பப்ருவாகனனை பெற்றான். சித்திரவாகனிடமே மீண்டும் பப்ருவாகனனை ஒப்படைத்தான். இந்த பப்ருவாகனும் கூட பின்னாளிலே போரிற்கு வருகிறான் என்பது வேறு கதை. இந்த 2 மனங்கள் அர்ஜுனன் புரிந்த போது அது கேள்விப்பட்ட மன்னன் திருதராஷ்டிரன் அதை பற்றி நிச்சயமாக கவலைப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பிரபாச தீர்த்தத்திலே கால் வைத்த பின் அர்ஜுனன் கதன் என்ற யாதவன் சுபத்திரை பற்றி சொன்னதை நினைவில் கொண்டு சுபத்திரையை ஏற்க நினைத்தான். கண்ணனை வேண்டினான், கண்ணனை சரணடைந்தான். கண்ணனே உபாயம் சொன்னான். தர்மன், பீமன் மற்றும் குந்தியின் பூர்ண சம்மதத்தை பெற வேண்டும் என்று கண்ணன் நினைத்தான். ஒற்றர்கள் மூலம் தூதுவர்கள் மூலம் சம்மதம் பெற்றான், ஆவண செய்தான். கண்ணன் சொன்ன வழிமுறை அர்ஜுனன் பின்பற்றினான். பலராமன் அர்ஜுனனை 4 மாத காலங்கள் சுபத்திரையின் அந்தப்புறத்திலே தங்க ஏற்பாடு செய்திருந்தான். மாறுவேடத்தில் அவன் இருந்ததும் சன்னியாசியாக இருந்ததும் தனிப்பட்ட முறையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சுவையான கதை. 4 மாத காலங்களிலே 12 நாட்கள் மட்டுமே மீதமிருந்த வேளையிலே கண்ணனும் பலராமனும் உற்றவர்களும் கடல் பகுதியிலே இருந்த ஒரு தீவிற்கு ஒரு உற்சவத்திற்காக சென்றிருந்தார்கள். தனிமையிலே இருந்த சுபத்திரையிடம் அர்ஜுனன் தன்னுடைய மனதை தெரிவித்தான். அர்ஜுனனை பற்றி கேள்விப்பட்டிருந்த சுபத்திரையும் தன்னுடைய மனதை சற்றே திறந்தாள். இருவரும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டிருந்த அந்த வேளையிலே மகாபாரதம் பல்வேறு விதமான மனங்கள் பற்றி அர்ஜுனன் வாயிலாக சிற்சில விஷயங்களை நமக்கு சொல்கின்றது. நாம் நம்முடைய சிந்தனைக்கு அதை சற்றே தொட்டுவிட்டு செல்வோம். சாஸ்திர முறைப்படி தகப்பன் வரனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தால் அந்த வரனை மணந்த அந்த பெண் பத்தினி என்று அறியப்படுவாளாம். தன்னை காத்துக்கொள்ளவும் வேலைக்காரர்களிடம் வேலை வாங்கவும் வரன் ஒருவனை கொண்டு அவனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுத்தால் அந்த பெண்ணானவள் பாரியை என்று அழைக்கப்படுவாளாம். பத்தினி என்பது வேறு, பாரியை என்பது வேறு. வரன் மாப்பிள்ளையின் தந்தையால் தர்மமாக ஏற்கப்பட்டு தந்தையின் வீட்டிலே பற்று வளர்க்கப்பட்டு பின்பு கன்னியாதானம் செய்து கொண்டால் அவள் தாரம் அல்லது பித்ருக்கிரதை என்பதாக அறியப்படுவாளாம். அதன் பின்பு பிரஜோபத்தி என்ற ஒன்றை மட்டும் விரும்பி காந்தர்வ விவாகம் மூலம் பெறப்படும் பெண் பிரஜாபதி என்பதாக ஒரு பெயர். இவ்வாறு சுயம்பரத்தில் கணவனை மணப்பவளுடைய பெயர் ஜாயை என்பதாக. காந்தர்வ விவாகம் தவிர மற்ற 4 வகைக்கும் அக்னி சாட்சி வேண்டும் என்று மகாபாரதம் தெளிவாய் சொல்கின்றது. சுபத்திரை கண்ணனை வேண்டினாள். அர்ஜுனனுடைய பேச்சை கேட்டபின் அர்ஜுனன் இந்திரனை வேண்டினான். அர்ஜுனனால் வேண்டப்பட்ட இந்திரனும் சுபத்திரையால் வேண்டப்பட்ட கண்ணனும் அங்கு
வர அற்புதமான ஒரு நாளிலே, எந்த ஒரு நாளிலே அவர்கள் இருவரும் சந்தித்து சிந்தித்து மனம் திறந்து பேசினார்களோ அந்த நாளிலே, உத்தராயணத்திலே, வைகாசி மாதத்திலே, சுக்லபட்சத்திலே, திருதியை திதியிலே, ஹஸ்த நட்சத்திரம் கூடிய நாளிலே, பவகரணனும் மகர லக்னமும் அமைந்திருந்த உத்தமமான பொழுதிலே அர்ஜுனனும் சுபத்திரையும் மனம் செய்து கொண்டார்கள். நாம் அடிக்கடி கேட்கும் கதையின் பொருட்டு அர்ஜுனனும் சுபத்திரையும் ஓடி செல்லவில்லை, முறையான முறையிலே அவர்களுக்கு விவாகம் நடைபெற்றது என்று மகாபாரதம் சொல்கின்றது. இதற்கும் திருதராஷ்டிர மன்னன் கவலை கொண்டதற்கும் என்ன காரணம் என்று நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், கண்ணன் இறைவன் என்பது பின்னாளில் மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலேயே திருதராஷ்டிரனுக்கும் திருதராஷ்டிரனுடைய அவையிலே இருந்த அனைவருக்கும் தெரிந்தே இருந்தது. குறைந்தபட்சமாக தூது வந்த கண்ணன் விஸ்வரூபம் காட்டிய பொழுதாவது திருதராஷ்டிர மன்னனுக்கு அவன் இறைவன் என்பது பற்றி தெரிந்தே இருந்திருந்தது. ஆனால் இங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், துரியோதனன் பலராமனிடம் வித்தை பயின்றவன். பலராமனுக்கு துரியோதனன் மேல் அளவு கடந்த பாசம் உண்டு. அர்ஜுனனுக்கு சுபத்திரையை மனம் முடிக்க கண்ணன் ஒப்பினான் என்று சொன்னால், துரியோதனனை பலராமன் பெரிதும் போற்றி வந்தான். யுத்தத்தின் இறுதியிலே பீமன் துரியோதனனை தவறான கதை யுத்தத்தில் வென்றபோது பலராமன் கொண்ட கோபத்திலே இருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம் பலராமன் துரியோதனன் மேல் எந்த அளவு பாசம் வைத்திருந்தான் என்பதை. ஒருவேளை பலராமன் துரியோதனனுக்கு சுபத்திரையை கொடுத்திருந்தால் கண்ணனும் பலராமனும் கௌரவர்கள் பக்கம் நிற்க வேண்டியிருந்திருக்கும். அர்ஜுனனை மணந்ததால் கண்ணன் பாண்டவர் பக்கம் நிற்க வேண்டியது ஆயிற்று. பலம் மிக்கவர்கள் இறை துணையும் பெற்றார்கள். திருதராஷ்டிரனுக்கு அப்போதே பாண்டவர் வெற்றி புரிந்து போயிற்று. மௌனம் காத்ததன் விளைவு, முயற்சி சமாதான முயற்சி செய்யாததன் விளைவு போரிலே பரிபூர்ண நாசம். அடுத்த புலம்பலை நாம் பார்ப்போம். இந்த புலம்பல் அதிமுக்கியமான புலம்பல். எப்படி அர்ஜுன் ஆயுதங்களை பெற்றான், கௌரவர்களை கொள்வதற்கு இந்த ஆயுதங்கள் எந்த அளவிலே உதவியன என்பதை இந்த சிந்தனையிலே நாம் பார்க்கலாம். சஞ்சயனே, அதிக அளவு மழை பெய்வித்த இந்திரனையும் கூட தடுத்து காண்டவ வனத்தை அர்ஜுனன் அக்னிக்கு இரையாக்கினான் என்று நான் எப்போது கேள்விப்பட்டேனோ அப்பொழுதே எனக்கு புரிந்து போயிட்ட சஞ்சயனே, வெற்றி என்பது கௌரவர்கள் பக்கம் நம் பக்கம் இல்லை என்று திருதராஷ்டிர மன்னன் புலம்புகின்றான். அந்த புலம்பலை பற்றி நாம் சற்றே ஆய்வு செய்து பார்ப்போம். நாம் யமுனையை பற்றி சிந்தித்த போது இந்த பகுதியிலே தவம் செய்து வந்த யமுனையை கண்ணன் மணந்தது பற்றி பார்த்தோம். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்த நகரிலே வசித்து வந்த போது பீஷ்மன் மற்றும் திருதராஷ்டிர மன்னன் கட்டளைப்படியே எதிரிகளை வென்றார்கள். தௌமியர் போன்ற பிராமணோத்தர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு உதவியாக நல்ல உபதேசமும் செய்து கொண்டு வந்தார்கள். மக்களுக்கு வேண்டியதை தர்மர் செய்து தந்தார். பிரஜைகள் பாண்டவர்களிடம் பாசமாக இருந்தார்கள். மொத்தத்தில் தர்மமான நல்லாட்சி. இப்படி தர்மமான நல்லாட்சி செய்து கொண்டிருந்த அந்த வேளையிலே ஒரு நாள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் யமுனை சென்று நீராடி வர வேண்டும் என்று தர்மனிடம் அனுமதி கேட்க, தர்மனும் அனுமதி வழங்க அவர்கள் சென்ற அந்த பகுதியிலே காண்டவவன பகுதி இருந்தது. அவர்கள் காண்டவவனத்தை கண்டார்கள். காண்டவவனத்தை அவர்கள் கண்ட நேரத்திலே அக்னி தேவன் வந்து அவர்களை சந்தித்தான். காண்டவவனத்தை எரிக்க வேண்டும் என்றும் அதற்கு அவர்கள் இருவரும் சகாயம் செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை வைத்தான். காண்டவவனம் இந்திரனால் காக்கப்பட்டு வந்தது. காரணம், இந்திரனின் நண்பன் தட்சகன் தன் இனத்தாருடன் வசிக்கும் வனம் காண்டவ வனம். காண்டவ வனத்தை ஏன் அக்னி இருக்க வேண்டும்? இதற்கும் திருதராஷ்டிரனுடைய புலம்பலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் வெகு சுவாரஸ்யமான விஷயங்கள். இங்கே இந்திரனுக்கு ஒப்பான ஒரு சிறந்த மன்னன், சாத்திர முறைப்படி யாக யஜ்ஞங்கள் செய்து வந்த மன்னன், ஸ்வேதகி என்பதாய் ஒரு மன்னன். முன்பே நாம் இதை பற்றி சிந்தித்திருக்கின்றோம். 12 ஆண்டு காலங்கள் தீர்க்க சத்திர யாகம் ஒன்றை செய்தான். வேதியர்கள் தொடர் யாகத்தால் களைப்படைந்தார்கள், கண்கட்டு போனார்கள். யாகத்தை வேறு சிலர் கொண்டு மன்னன் பூர்த்தி செய்தான். யாகத்திலும் தர்மத்திலும் மட்டுமே நாட்டம் கொண்டிருந்த அந்த மன்னன் 100 ஆண்டுகள் செய்யக்கூடிய யாகம் ஒன்றை செய்ய நினைத்தான். வேதியர்களை அழைத்தான். வேதியர்கள்
களைத்து போயிருந்தார்கள். தொடர் யாகம் செய்ததனால் கண் பார்வை இழந்து போயிருந்தார்கள். வேறு வழியே இல்லை. மன்னனுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்தார்கள். மன்னன் யாகம் செய்தே தீர வேண்டும் என்று உறுதியாயிருந்தான். இறுதியிலே மன்னனுக்கு அவர்கள் உபாயம் ஒன்று சொன்னார்கள். நீ ருத்ரனை சென்று அணுகினால் ருத்ரனுடைய சங்கரனுடைய அந்த அருளின்படி நீ நினைத்து முடிக்க வேண்டிய அந்த யாகம் செய்து முடிக்கப்படும் என்று சொன்னார்கள். வேறு வழி. மன்னன் சுவேதகி ருத்ரனை சங்கரனை சரணடைந்தான். கடுமையான தபஸ் செய்தவன் இந்த சுவேதகி மன்னன். சங்கரன் அவனுக்கு அருள் புரிந்தான். அக்னியை திருப்திப்படுத்தக்கூடிய வழி சொன்னான். 12 ஆண்டு காலங்கள் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு அக்னிக்கு தொடராய் நெய் ஊற்றி வந்தால் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்று சொல்ல 12 ஆண்டு காலங்கள் இந்த சுவேதகி மன்னன் தக்க முறையிலே அக்னியை திருப்திப்படுத்த சங்கரர் துர்வாச முனிவரை அனுப்பி அவன் வேண்டிய யாகத்தை செய்ய சொல்லி சொன்னார். இந்த இடத்திலே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தொடராய் ஊற்றப்பட்ட நெய்யினை ஏற்ற அக்னி திருப்தி அடைந்து போனான். வேறு மக்கள் அளித்த எந்த ஒரு யாகத்தின் மூலம் பெறப்பட்ட பொருளையும் அவன் சுகிக்காது உட்கொள்ளாது இருந்தான். அதனால் சற்றே வலிமை குறைந்து போனான், ஒளி குன்றி போனான், தேஜஸ் குறைந்து போனது. இவ்வாறு நான் போய்விட்டேனே என்று பிரம்மதேவனிடம் சென்று சரண் புகுந்தான். பிரம்மதேவருடைய அறிவுரையின் அடிப்படையிலே அவன் இப்போது அங்கு யமுனை கரைக்கு வர இருந்த அந்த நேரத்திலே கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் சென்று சந்தித்து தான் காண்டவ வனத்தை முழுவதுமாக எரித்து அதில் உள்ள அனைத்தையும் தான் உண்டால் மட்டுமே மீண்டும் தன்னால் வலிமையும் தேஜஸும் ஒளியும் பெற முடியும் என்று கேட்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அதற்கு சரி என்று சம்மதிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அர்ஜுனன் தன்னுடைய மனம் திறந்து அக்னியிடம் சொன்னான். தேவசத்துருக்கள் வசிக்கக்கூடிய அந்த காண்டவ வனத்தை எரிப்பதற்கு பிரம்மா பல முறை முயற்சி செய்தும் கூட 7 முறை இந்த அக்னியானது அணைக்கப்பட்டு விட்டது. இப்போது அக்னி கிருஷ்ணர் அர்ஜுனர் துணை கொண்டு மெதுவாக தன்னுடைய செயலை செய்ய தொடங்கியது. அந்த நேரத்திலே அர்ஜுனன் அக்னியிடம் சிற்சில ஆயுதங்கள் வேண்டும் என்று வேண்டினான். அக்னி வருணனுக்கு சற்றே கண்காட்டி ஆணையிட வருணன் தேவ அசுர கந்தர்வர்களால் பூஜிக்கப்பட்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு வில்லும் 2 அம்புரா துணிகளும் வானர குடிகொண்ட மனோவேக வாயு வேக தேர் ஒன்றும் தந்தான். கிருஷ்ணனுக்கு வஜ்ராயுதம், சக்கராயுதம், ஆக்னேயாஸ்திரம் மற்றும் கௌமோதகி என்று சொல்லக்கூடிய கதையும் கிட்டியது. இந்த இடத்திலே அர்ஜுனுடைய கையிலே காண்டீபம் வந்து சேர்ந்தது. கிருஷ்ணனுடைய கையிலே சக்கரம் வந்து சேர்ந்தது. யாராலும் வெல்லப்பட முடியாத அற்புதமான ஆயுதங்களை இவர்கள் பெற்றிருந்தார்கள். மெதுவாக அக்னி தன் வேலையை தொடங்கினான். இந்திரன் எவ்வளவோ போராடி பார்த்தான். அர்ஜுனன் தன் கையிலே இருந்த ஆயுதங்களின் உதவியின் மூலமாக மழை சற்றும் பெய்யாமல் தடுத்து அக்னி முழுவதுமாக அந்த காட்டை அழிப்பதற்கு உதவி செய்தான். இறுதியிலே அந்த காட்டிலே இருந்து எஞ்சியவர்கள் 60 மட்டுமே. ஒன்று தட்சகன், அந்த இடத்திலே இல்லாமல் வெளியில் சென்றிருந்த தட்சகன், தட்சகனுடைய மகன் அஸ்வசேனன், அதை தொடர்ந்து அங்கிருந்த சார்க பறவைகள் 4 பேர். இவர்கள் 60 மட்டும் தப்பிச் சென்றார்கள். அங்கிருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் காண்டவன தகனத்திலே அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் கிடைத்தன வர்ணன் மூலமாக என்பதை அறிந்து கொண்ட திருதராஷ்டிரன் அப்போதே முடிவு செய்து விட்டான், ஜெயம் தன் பக்கம் இல்லை என்பதற்காக. எந்த ஒரு சமாதான முயற்சியும் உறவு மேம்படுவதற்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருந்தான். இறுதி வரை அமைதி காத்தான். அதன் விளைவு மகாபாரத போரிலே பெரும் தோல்வி. அனைத்தையும் இழந்தபின் மனம் திறந்து ஒரு புலம்பல், திருதராஷ்டிரனுடைய புலம்பல் மேலும் தொடரும். ஆசிரியர் வாய்ப்பளித்தால் இதை அடுத்த மாதம் சிந்திக்கலாம் என்று கூறி இதுவரை உடனிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, ஆசிரியருடைய அறிவுரைக்கும் சபையோர்கள் கருத்துரைக்குமாக இப்பொழுது சபை
உங்கள் வசம். நன்றி. ஐயா, சிறப்பு. இது முதலிலே ஆசிரியர்களுடைய அனுமதி எதுவும் தேவையில்லை. ஆல்ரெடி அடுத்த ஒரு வருஷத்திற்கு மாதம் ஒரு முறை உங்களுடைய மகாபாரதம் இந்த சுய சிந்தனை நீண்டு மகாபாரதத்தினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் அது தொட்டு தொட்டு பார்ப்பதனால் கண்டிப்பாக தாங்கள் தங்களுடைய ஆர்வம் தீரும் வரை இந்த தொடரை நடத்தி செல்லலாம் என்று உறுதியளிக்கின்றேன். முதல்ல அரக்கு மாளிகை நிகழ்ச்சியிலிருந்து தாண்டவ வனத்தினுடைய தகனம் வரை இது எல்லாம் நிகழ்ப்பதை அப்பொழுதே இந்த திருதராஷ்டிரன் உணர்ந்திருந்தால், இது எங்கு நம்மை அழைத்து செல்லுகிறது என்பதை அவன் உணர்ந்திருந்தால், கண்டிப்பாக தன் மக்களின் மேல் இருக்கின்ற பாசத்தினாலே இப்படி இஷ்டம் போல துரியோதனன் நடந்திருப்பதற்கு கண்டிப்பாக விட்டிருக்க மாட்டான். அதனால்தான் தங்களுடைய தலைப்பிலே சொன்ன மாதிரி இந்த சுய பரிசோதனையை அவன் காலம் கடந்து செய்ததனாலே பயனொன்றும் இல்லை. ஆனால் நமக்கு பெரும் பயன் இருக்கின்றது. இப்படிதான் நம்முடைய சுய சோதனையை அவ்வப்பொழுது நிகழ்த்தி அதிலே இந்த நிகழ்ச்சிகள் எங்கே நம்மை வாழ்க்கையில இழுத்து செல்லும் என்பதை உணர்ந்து அதற்குரிய தக்க செயல்களை செய்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருதராஷ்டிரனுடைய சுய பரிசோதனை நமக்கு காட்டுகின்ற பாடம். 5 நிகழ்ச்சிகளும் மிக எளிமையாக புரிய வைத்தீர்கள். இவை நடந்திருந்த பொழுது கண்டிப்பாக அவன் உணர்ந்திருக்க வேண்டும். பாண்டவர்களை நம் பிள்ளைகள் ஒரு நாளும் வெல்ல மாட்டார்கள். 2 பேருக்குமே ஒரு கம்பரிசனே கிடையாது என்பது இந்த 5 நிகழ்ச்சிகளிலும் பாண்டவர்கள் பெற்ற நல்வினைகளை பார்த்தால் நமக்கும் தெரிகின்றது, அவனுக்கும் தெரிந்திருக்கும். சிறப்பாக சொன்னீர்கள். நான் அதிலே அதுவும் தங்களுடைய மகாபாரதத்திலே சேர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒரு கருத்து ஆஃப் த டேஞ்சன்ட். அந்த அர்ஜுனன் அந்த திரௌபதியை மணப்பதற்காக சென்று பங்கேற்று கொண்ட போட்டியிலே சொன்னீர்கள், போட்டியிலே அர்ஜுனன் பங்கேற்றிருப்பதற்கு முன்னால் அந்தன வேடத்தில் இருந்த அவன் எழுந்து சத்திரியர்களுக்கும் மன்னர்களுக்கும் உரிய இந்த போட்டியிலே ஒரு அந்தனர் வெற்றி பெற்றால் நீ உன் தங்கையை கொடுப்பாயா என்று கேட்க, திருஷ்டத்யும்னன் வீரத்திற்கு என்று பார்க்கும் பொழுது யார் வீரமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இதுல ஏன் இந்த சந்தேகம் உங்களுக்கு என்று திருஷ்டத்யும்னன் கேட்கின்றான். அந்த பாடல் வெள்ளிப்புத்தூரார் மிக அழகாக அந்த கருத்தை ஒன்று சொல்கின்ற பொழுது ஒன்னை சொல்கின்றார். என்னன்னா, மண் மரபில் பிறந்து மன்னர்களுடைய மரபிலே பிறந்து சத்திரிய ஜாதியிலே பிறந்து இரு தோல் வழியால் இந்த மண்ணாலும் அவருக்கு அன்றி, இருன்னா பெரிய பெரிய இந்த தோல் வழியாலே இந்த மண்ணை ஆளுகின்ற அவர்கள் அன்றி மறைநூல் வானர் தொல் மரபில் பிறந்தவர் இலக்கு வீழ்த்தால். மறைனா வேதம், வேதத்தை படித்து வாழ்கின்ற அந்த அந்தணர்களிலே மரபிலே வந்த ஒருவர் உம்முடைய இலக்கை வீழ்த்தினால் இளந்தோகை தொடையால் சூட்டுமோ. இளந்தோகைனா மயில் போல் தொகையுடைய அழகுடைய திரௌபதி, தொடைனா மாலை 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 சூட்டுமோ என்று அர்ஜுனன் கேட்க, தின் மரபுக்கு அணி திலகமான வீரன் அந்த திருஷ்டத்யும்னன் மன்றலுக்கு தாழ்வோன்னா, மன்றலுக்கு நீ என்ன கேட்கிற, அப்படியே ஒரு அந்தணனுக்கு என்னுடைய தங்கையை அவனுடைய வீரத்தின் பொருட்டு நான் திருமணம் செய்து கொண்டால் மன்றலுக்கு தாழ்வோ, இது இந்த திருமணத்திற்கு குறைவோ, தகவு அன்றோ. தகவுன்னா பெருமை, நல்ல பண்பு, நல்ல ஸ்டேட்டஸ், தகவு அன்றோ. அதாவது இவனோ அரசன், சத்திரியனுக்கு வைத்த போட்டியிலே அப்படி ஒரு அந்தணன் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி தானே, தகவு அன்றோ, தகவுன்னா பெருமை என்றோ என்றான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப என்ன இதுல தெரிகிறது என்றால், இந்த தொழிலினாலே குலம் ஜாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த காலம் மாதிரி அக்காலத்துல இல்லை. அப்கோர்ஸ் மகாபாரதத்துல ஒரு இந்த காலத்துல இருக்கிற நியாயமான திருமணம்ங்கிறதே கிடையாது. இன்னைக்கு வியாசர்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா
பீமன் அந்த இடும்பியை மணப்பதிலிருந்து நீங்களே சொன்ன மாதிரி எத்தனையோ வகையான திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்ம அந்த அந்த கதையிலே அவை சரி என்று காட்டப்பட்ட அந்த சரித்திரத்திலே இப்படி ஒரு 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 மரபின் மூலம் வருகின்ற ஜாதி ஒரு பிரச்சனை இல்லை. சத்திரியனாக இருந்தாலும் அந்தணனாக இருந்தாலும் படிப்புனா படிப்பு, வீரம் என்றால் வீரம், குலம் என்றால் அது எந்த குலத்திலும் இருக்கலாம் என்று என்று காட்டிய அந்த அந்த பாடல் தற்செயலாக எனக்கு நீங்கள் கோடிட்டு காட்டியதனாலே நினைத்து பார்த்தேன். மிக சிறப்பு. ஒவ்வொன்றிலும் இப்படி சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் பல 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 காலங்கள் ஆகலாம். நன்றி, சிறப்பாக செய்தீர்கள். மற்றவருடைய கருத்துக்கு நான் அழைத்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் சார். அருமையான விளக்கம். நன்றி. பாலாஜி பேசுறேன். அருமையான விளக்கம். நன்றி பாலாஜி, பேசுங்க. அருமையான விளக்கம். அதாவது நம்ம கடற்கரைக்கு போறோம், முழுசா அனுபவிச்சுட்டு நம்ம திரும்புறது இல்லை. அது மாதிரி இந்த பாரதன்றது கேட்கறது முழுசா கிடையாது. ஐயா சொல்ற மாதிரி வருஷம் பூரா அனுபவிச்சாலும் நம்மளுக்கு அதோடைய அனுபவம் இன்னும் கொஞ்சம் வேணும் தான் கேட்கும். அதே மாதிரி அந்த பின்னாடி போட்டோ அமைச்சிருக்கிறது ரொம்ப சொன்ன தகவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்கிறது முதல்ல சிந்திக்க வச்சது. அப்புறம் கேட்டுட்ட பிறகு அதை பார்க்கச்சே நல்லா புரியுது. நன்றி. நன்றி நன்றி பாலாஜி அவர்களே, நன்றி. வணக்கம் சார். ஏதோ பேச வந்தாரு. வணக்கம். சிறப்பாக இருந்தது. உங்க தமிழ் ரொம்ப அருமை. நல்லா சொன்னீங்க. நன்றி ஐயா. அதுல பர்டிகுலரா அந்த ஒரு கதையெல்லாம் சொன்னீங்க பாருங்க. அந்த புலி, எலி, கரடி, புலி, எலி, அந்த நரி. ஆமா. அந்த கதை சொல்லி அதை விளக்குனீங்க, அந்த ஒரு பாயிண்ட். அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லாததுனால எவ்வளவு மோசமா போயிடுச்சுன்றத நல்ல ஒரு 5 பாயிண்ட் சொன்னீங்க. நீங்க சொன்னதை வச்சு நம்ம ஆசிரியர் சொல்றப்போ அவரு வெள்ளிபுத்தூரார் பாடலே சொல்லிட்டாரு. மதம், ஜாதி, மதம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த காலத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா விளக்குனாரு அவரு. நீ செஷனே ரொம்ப நல்லா இருந்தது சார். இட் வாஸ் வெரி லைவ்லி. தேங்க்யூ. நன்றி நன்றி. அதே மாதிரி ஆசிரியர் சொன்ன மாதிரி தான் கர்ணன் அந்த அர்ஜுனன் இவங்க எல்லாம் பயிற்சி பண்ணக்கூடிய அந்த நேரத்திலே கர்ணன் தன்னுடைய திறமையை காட்டணும்னு சொல்லும்போது எல்லாம் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது துரியோதனன் ஒரு 5 எக்ஸம்ஷன் சொல்றான். யார் யாருக்கெல்லாம் ஜாதி பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான விஷயத்த சொல்றான். அதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் அழகா சிந்திக்கலாம். அதை பற்றி. ஓகே சார். வணக்கம், கேக்குதா? வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க கணேசன் சார், சொல்லுங்க. இல்லை சார், நம்ம பாலாஜி சார் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் அந்த எல்லா பிக்சர்ஸ் அரக்கு மாளிகையில இருந்து காண்டவ அந்த வனம் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு சொன்ன அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் பிக்சர்ஸா போட்டிருக்கீங்க. ஆமா சார், நல்லா இருந்தது. முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய நேரம் சார். அது அவர்தான் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாரு. முதல்ல தெரியல எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு, அப்புறம் தான் இப்ப புரிஞ்சது நீங்க இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம். நீங்க முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ் சொன்னாங்கல்ல சார்? ஆமா சார். அது எப்படி இந்த இது கூட இது சார் மேட்ரிக்ஸ் எப்படி லிங்க் பண்றீங்க? எப்படி லிங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க, ஒண்ணு நம்மை பற்றி நமக்கு தெரியும், எதிராளியை பற்றி நமக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த இடத்துல திருதராஷ்டிர மன்னனுக்கு தன்னுடைய இந்த சிந்தனைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது தன்னுடைய படைபலத்திலே யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி எதிராளி எவ்வளவு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ எதிராளியை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லு தெரிஞ்சிருந்த பிறகு கூட திருதராஷ்டிர மன்னன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இல்லாம போனதுடைய விளைவு. இப்ப பாத்தீங்கன்னா பாஞ்சாலிய சண்டை போட்டு முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சு அப்படின்னாக்க தன்னை சேர்ந்தவர்கள் தான் இங்க பெரிய அளவுல பங்கெடுத்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சல்லியன் இங்க இருந்திருந்தாரு, கர்ணன் இருந்தாரு, துரியோதன மகாராஜன் இருந்தான், ஜராசந்தன் இருந்தான். ஜராசந்தன் ஒருத்தன் தான் சண்டைக்கு முன்னாலேயே போயாச்சு, கரெக்டா? மிச்ச பேர்லாம் இருந்தாங்க. ஆனா யாராலையுமே அந்த லட்சியத்தை அடைக்க முடியல. அவ்வளவு கரெக்டா குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய ஒரு திறமை இவர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது திருதராஷ்டிர மன்னனுக்கு அப்போதே தெரிஞ்சு போச்சு.
தன்னுடைய பக்கத்துல இருக்கிறவன் அவ்வளவு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் இல்லையா? எதிராளி ரொம்ப கரெக்டா குறிப்பார்த்து அடிக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயாவது நின்று போயிருக்கலாம். அது பண்ணல. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், காலத்தின் அருமை கருதி விட்டுட்டேன். சண்டைக்கு முன்னால யார் யாருக்கு என்னென்ன பலம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது துரியோதனன் கேட்கிறான் பீஷ்மரை பார்த்து, பீஷ்மரே நம்மள்ட்ட 11 அக்ஷௌணி சேனை இருக்கு, அவங்கள்ட்ட 7 இருக்கு, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், யார் யாருக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்கும்போது பீஷ்மர் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் மட்டும் தனியா நின்று சண்டை போட்டா ஒரே மாசத்துல எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். சரி அப்படின்னு சந்தோஷப்படுறான் துரியோதனன். அதுக்கு அடுத்து துரோணரை பார்த்து கேட்கிறாரு அதே கேள்வியை, துரோணரை நீங்க சண்டை போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே 1 மாசம் போதும்பா, நான் ஜெயிச்சிருவேன் அவங்களை எல்லாம் அப்படின்னு. அது முடிஞ்ச உடனே ஆரம்ப கால வாத்தியார் கிருபாச்சாரியாரை பார்த்து அந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. கிருப்பர் சொல்றாரு, நான் 2 மாசத்துல இவங்களை எல்லாம் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் முடிஞ்ச உடனே அஸ்வத்தாமன் தன்னுடைய நண்பன் அவனை பார்த்து துரியோதனன் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான், நீ என்னப்பா பண்ணுவான்னு. எனக்கு நான் வந்து அவங்க எல்லாம் வயசானவங்க, நான் ரொம்ப இளைஞன், 10 நாள் டைம் கொடு, நான் எல்லாரையும் போட்டு பார்த்துறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்தபடியா கர்ணனை பார்த்து அதே கேள்வி கேட்கப்படுகின்றது. கர்ணன் சொல்றான், அஸ்வத்தாமனுக்கு 10 நாள், ஆனா எனக்கு தேவை 5 நாள் தான், ஏன்டா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இது நிச்சயமா திருதராஷ்டிரமனுக்கு தெரியாம இருந்திருக்க சாய்ஸ் இல்லை. அப்பயாவது படைத்தலைமைய மாத்தி அமைச்சிருக்கலாம். 5 நாள் ஒருத்தன் செய்யறான்னு சொல்லி ஆச்சு அப்படின்னாக்க கர்ணனை முதல்ல களத்துல இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்துருக்கலாம். கர்ணன் போயிட்டான் அப்படின்னாக்க திருதராஷ்டிரமன் கொஞ்சம் ஷேக் ஆயிருக்கலாம். 5 நாள்ல போட்டு தள்ளுறேன்னு சொன்னவன் 5ஆம் நாள்ல போயிட்டானப்பா, இனிமே போர் வேண்டான்னு நிறுத்தி இருக்கலாம். சோ எதிராளியை பத்தி தெரியாம திருதராஷ்டிரமன் எந்த காரியமும் பண்ணல, தன்னை பற்றியும் தெரியாமல் எந்த காரியமும் பண்ணல. அதுக்காக தான் இந்த மேட்ரிக்ஸ் சொன்னேன். தன்னை பற்றியும் முழுமையாக உணர்ந்து எதிராளியை பற்றியும் முழுமையாக உணர்ந்திருந்த நேரத்திலும் கூட சரியான நடவடிக்கைகள் எடுக்க தவறிய திருதராஷ்டிரமன்னன் போரிலே அனைத்தையும் இழந்து போனான்னு சொன்னேன். ஐயா, நான் சொன்னது ஏற்புடையதா இருந்தா நீங்க சொல்லலாம், இல்லைன்னா மாற்று கருத்து இருந்தால் நான் ஏத்துக்கிறேன். இது தேங்க்யூ சார், ஓரளவு கிளியர் ஆச்சு சார், இது கிளியர் ஆச்சு. நன்றி. ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம். அருமையா இருந்தது, நுட்பமான ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இருந்தது நீங்க சொன்னது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ரொம்ப பணி தொடரட்டும், நாங்களும் ரொம்ப ஈகரா இருக்கோம், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். சந்தோஷம் சார், யுவர் என்கரேஜ்மென்ட் கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். அப்புறம் போன வாரம் யூடியூப்ல தான் பார்த்தேன், லேட்டா தான் அன்னைக்கு கலந்துக்க முடியல. செல்வம் வந்து அந்த கடோத்கஜன் அவர் பேசுறது ஃபுல்லா லிங்க் பண்ணியிருந்தார் அந்த பேச்சு இதுல திருக்குறள். ஆமா, அது கரெக்டா பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா தான் கேட்டாரு லேட்டா, சரி அதையும் இந்த சமயத்துல சொல்லிடலாம் அப்படின்னு. ஆனா நீங்க வந்து நீங்க எவ்வளவு ஒரு மைன்யூட்டா எல்லாத்தையும், எந்தெந்த இடம், பழைய இடம், புது இடம் எல்லாமே நீங்க நதிகள்லயும் அதை சொல்றீங்க, தற்போதைய இடம் எது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அரிய தகவல்கள். நன்றி 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 சார், நன்றி சார், நன்றி நன்றி சார். டாக்டர் ஐயா லைன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், இன்னும் வரல. ஹலோ, வணக்கம், கேக்குதா? வணக்கம், கேக்குது, சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. போயிடுச்சு, லைன்ல விட்டு போயிட்டாரு. என்ன பிரதர் வந்தார் போல இருக்கு. சந்திரா மேடம் லைன்ல இருக்கீங்களா? சார் கேக்குதா? ஹலோ, கேக்குது, பேசுங்க. இன்றைக்கு முதல்ல கொஞ்சம் சத்தமா உரையா இதுக்கு விட சரி, இன்று உரை ரொம்ப நல்லா இருந்தது. மகாபாரதத்தில் இல்லாதது வேறு எங்கே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒன்று என்று தேடி பார்த்தா மகாபாரதம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வஞ்சகமோ, சூதோ, தந்திரமோ, பலமோ, அறிவோ, அறிவுரையோ எந்த ஒரு ஆங்கிளில் தொட்டாலும் அது அத்தனைக்கும் விடை கொடுக்கக்கூடிய, அதனால தான் அது 5ஆம் வேதம் சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான வெளிநாட்டு கால் வந்துட்டேன்னா நான் அங்கே வெகு நேரம் போயிட்டேன். கணியனா அவனுடைய அந்த நரி போன்ற கதைகளுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன். வெகு நேரம் கேட்டால் ரொம்ப அற்புதமான, அதாவது பின்னாடி யோசிக்கிறது, முன்னே வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதை என்ன தெரிந்திருந்தும் கூட அதை பயன்படுத்தாமல் விழுங்கிய கவளத்திற்கு ருசி பார்த்த மாதிரி
பார்த்த துரிதராஷ்டனுடைய நிலை பரிதாபத்துக்குரியதா போயிடுச்சு. இதை கண்ட காவியம் சொல்லி வடமொழியில், அதாவது நிகழ்ச்சி நடந்த பிறகு இதெல்லாம் எப்படி நடந்திருந்தா, இது எப்படி இருந்தால் இருக்குமோன்னு ஒரு காவியம் பற்றி நான் படித்திருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்லேயே இது பிற்காலத்தில் கண்ட காவியம் சிலப்பதிகாரத்தை பற்றி எதிராக சொல்லுவாங்க. அதை நம்ம ஆசிரியர் நண்பருக்கு அதை சொல்லுவார்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இங்கே ஒரு சில செய்திகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது கர்ணன் அதை முயன்றதாகவும் தேரோட்டி மகனுக்கு நான் அவன் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு போறதில்லைன்னு சொன்னதாக ஒரு செய்தி பார்த்துருக்கிறேன் நான். ஆனால் அர்ஜுனனை பொறுத்தளவு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனுடைய வில் தரித்திருந்தது, அந்த மாதிரியான வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ஹலோ, கேக்குதா? கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? கேக்குதா? இப்ப கேக்குது. அதனால எல்லா விதத்திலும் பார்த்த வகையில் மொத்தத்தில் இன்றைய உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த ஃபோனில் ஏதோ தகராறு இருக்குது. நான் ஒரு 4 தெருவுக்கு கேட்குற அளவுக்கு பலமாக பேசுகிறேன். கேட்ட உரையாற்றிய உரைஞருக்கு என்னுடைய நன்றிகள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நிதானம் வந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும். ரொம்ப நல்ல முறையில், அதாவது அரக்குமாழியை பார்த்த உடனே கோவப்படாமல் இருக்க வேண்டும் என்று தர்மன் பீமனுக்கு சொன்னதும், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைத்து எவ்வளோ அழகாக மாளிகை கட்டக்கூடிய திறமை அந்த காலத்தில் இருந்தது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது மட்டுமல்ல, உள்ளொன்று வைத்து வெளியே வேறுமையாக தோன்றும்படியான அளவுக்கு கட்டடக்கலையும் நம்ம நாட்டில் இருந்தது அப்படிங்கிறதும், இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி சிம்பாலிக்காக சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறது அன்றைக்கே விதுரர் கையாண்டு இருக்கிறார் என்பதும், இதில் சாய்ராமனுடைய உரையிலிருந்து பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அது நானே இன்னொரு உரையாற்றிய மாதிரி ஆகிடும். மொத்தத்தில் அவருடைய உரை இன்று என்னுடைய மதிப்பீட்டின்படி 90% மதிப்பை பெறுகிறது. எனக்கு மதிப்பு கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு தகுதி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆசிரியர் செய்வார், எனக்கு அவர் தம்பிங்கிறதுனால நான் அவருக்கு ஒரு 90 மதிப்பீடுகளை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. கடைசியாக மேட்ரிக்ஸ் சொன்னார் இல்லையா, அந்த அணிகளின் பலாபலங்களை தீர்மானிப்பதற்கான காரணங்களை விவரித்து சொல்லும்போது சொன்னார் இல்லையா, அது மாதிரி இந்த ஒவ்வொருவரும், அதாவது இந்த எல்சிஎம் சொல்லுவாங்களே, காமன் ஃபேக்டர் ஏதோ ஒன்று போட்டு நம்ம அதம பொதுமடங்களை போட்டு வகுத்து பார்த்து ஒரு எண்ணெய் வைத்துக்கொண்டு எல்லாமே அடக்கிற மாதிரி இந்த அத்தனை பேருடைய எண்களை கூட்டி பார்க்கும்போது 18 நாள் ஆகியிருக்கிறது அந்த போர் நடந்து முடிவதற்கு. ஏன்னா பீஷ்மர் நிகரற்ற வீரர், துரோணர் நிகரற்ற வீரர், கிருபர் நிகரற்ற வீரர், அஸ்வத்தாமன் நிகரற்ற வீரர். ஆனால் அத்தனையும் என்னதான் கால்குலேட் பண்ணி அத்தனையும் கெடுத்து விட்டான் இல்லையா கண்ணன், தன்னுடைய ராஜதந்திரத்தால் கெடுத்து விட்டதுனால குறையின்றி பாரத போர் பாண்டவர்களுக்கு சாதமாக அமைந்தது. எப்படி இருந்தாலும் தவறாகவே இருக்கும்போது அதை என்ன உபாயம் செய்து திருத்த முடியாது. அப்படியே இருந்தாலும் சரியான நேரத்தில் புத்தி வேலை செய்யாது. அப்படியே புத்தி வேலை செய்திருந்தால் துரியோதனை போன்ற நபர்கள் கர்ணனுடைய கூட்டு இருக்கிற வரைக்கும் சொன்னபடி கேட்டிருக்க மாட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. டாக்டருடைய பாடலும் சிறப்பாக இருந்தது. இடையில குறுக்கிட்டு நம்ம ஆசிரியர் ஐயா சொன்ன விளக்கம் இருக்கிறதே, அது இந்த யார் வேண்டுமானாலும் வீரத்தில் பங்கு பெறுவதற்கு தடை இல்லை என்று துஷ்யதீமன் சொன்ன அந்த செய்தியும் சிறப்பாக செய்திருந்தார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு சலுகையை சலுகை இல்லை, அவருக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் விரும்புகிற வரை மகாபாரதத்தை தொடர்ந்து சொல்லலாம் என்று. அதனால் உங்களுக்கும் நல்ல ஒரு ஆய்வு திறன் இருப்பதனால நுணுகி பார்த்து அதனுடைய சுவைகளை எல்லாம், அந்த பலாப்பழத்தினுடைய சுவைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன் என்று நம்புகிறேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். கர்ணன் அந்த லட்சியத்தை அடித்தான், திரௌபதி மறுத்தாள் என்பது ஏதோ ஒரு விதமான கதையாக இருக்கலாம். ஆனால் வியாசர் எழுதிய மகாபாரதத்தினுடைய வேர்ட் பை வேர்ட் தமிழாக்கம் பண்ண புத்தகத்துல அந்த மாதிரி இல்லை. கர்ணன் அடிக்க முடியாம தோத்து போயிட்டான் அப்படின்னு தான் ரெக்கார்ட்ல இருக்கு. ஒரிஜினல் வெர்ஷன் நம்மள்ட்ட இருக்குது, நம்ம படிச்சதுல. நன்றி. நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா வியாசர் சொல்லாத சில விஷயங்களை வில்லிபுத்தூரார் சொல்லி, உதாரணத்துக்கு கர்ணனிடம் போய் தானம் பெற்ற பிறகு தனக்கு தானம் வரம் கொடுக்க வேண்டும் என்று கண்ணன் எண்ணியதாக வில்லி எழுதுகிறாராம். அது வியாசர் எழுதவில்லை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பழம் பொருந்தும் படலம் கூட இவர் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனா அது பாரதத்துல இல்லை. அதான் உங்களோட முயற்சி பாராட்டத்தக்கது. இன்று ரொம்ப சிறப்பாக இருந்தது. மேலும் மேலும் வரும்போதும் வருகின்ற காலங்களும் சிறப்பாக. அதாவது இந்த இடத்துல குலங்களை பற்றி சொல்லும்போது
கர்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று அவன் முதல்ல ஒரு வில்வித்தை பரீட்சை நடக்கும்போது ரொம்ப நியாயமாக துரியோதனன் பல விஷயங்களை சொல்கிறான். அதை நீங்கள் பிற்காலத்தில் வரும்போது சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அதை நான் கோடிட்டு காட்டியிருக்கேன். அடுத்த முறை அதில் நம்ம கவர் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப டைம் ஆயிடும். ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர் சார், உங்களுடைய வேல்யூஷன் ப்ளீஸ். ஆத்திரத்துல அவசரப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு அப்புறம் உட்கார்ந்து அமைதியா அசை போடுவது வந்து திருதராஷ்டிரனுடைய சுபாவம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்கு. அது வந்து ஐ திங்க் த ஒன்லி ரீசன் இஸ் ராகதோஷம்னு வாங்களே, அது மாதிரி he has got an attachment towards his son. அதுதான் ஐ திங்க் மெயின் ரீசன். திருப்பி திருப்பி அதே தானே தவறு பண்றாரு. In spite of he gets advices from Bhishmar, Dronar, துருவன் எல்லாரும் சொல்ல சொல்ல அவர் திருப்பி திருப்பி பண்றதுக்கு காரணம் மெயின் திங் இஸ் ஒன்லி அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஹிஸ் சன். அவருடைய பேச்சை மீற முடியல. நம்ம செய்யறது தப்புன்னு அதனாலதான் இந்த புலம்பல் நிறைய பின்னாடி. செய்ய முடியாததை யார்ட்டையும் சொல்ல முடியாம யார் கேட்பாங்களோ அவங்க முன்னாடி வச்சுட்டு சஞ்சய்ட்ட சொல்றாரு. அதான் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். அதுவும் இந்த ஏஜஸ் எல்லாம் நீங்க எப்படிதான் எடுத்தீங்களோ தெரியல. யூ டேக்கன் சோ மச் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் கரெக்ட் ஏஜ் அவங்களுக்கு என்னென்ன இருந்திருக்கலாம் அப்படின்னுட்டு எல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சந்திரா மேடம் இருக்காங்களா தெரியல. ஆசிரியர் ஐயா, நீங்க தான் முடிவு பண்ணோம். வணக்கம், சொல்லுங்க. முடிச்சிடலாமா? அதான் வேற யாராவது இருக்காங்களான்னா, நான் சந்திரா மேடம் இல்லன்னு நினைக்கிறேன். இருந்தாங்கன்னா லைன்ல வந்திருப்பாங்க. சரி, என்னோட இது ஆடியோ கிளியரா இருக்கா? நீங்க உங்க ஆடியோ கிளியரா இருக்கு. முதல்ல கொஞ்சம் லோவா இருந்தது, இப்ப நல்லா இருக்கு. எனக்கு நிறைய சமயத்துல வால்யூம் கம்மி கேட்கறதுக்கு கம்மியா இருந்தது. நான் வயசாயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன். இல்ல 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 இல்ல, அது ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ கொஞ்சம் செட்டிங் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இப்ப நல்லா இருக்கு. சரி, சிறப்பாக செய்தீர்கள் ஐயா. மீண்டும் அடுத்த மாதம் இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி வந்து கேட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி, நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் சார் லக்ஷ்மண் பேசுறேன். சார் லக்ஷ்மண் பேசுறேன். இது ரெக்கார்டட் இது இருந்தா கொஞ்சம் அமிச்சா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பா இருக்க ரெக்கார்ட் இருக்கு சார், அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்யூ. ரைட் சார். சார் அனுப்ப ஒரு நாளைக்கு. நன்றி.
காலம் கடந்து அப்புறம் யோசிச்சது பயன் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் யோசிக்கிறான். அதனால காலம் கடந்து சுய பரிசோதனை போட்டுருங்க அப்படின்னா அது போட்டு